சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பேச இருக்கோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் அருள்மொழி. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்ம ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது இந்த நேஷனல் லெவலில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் பாருங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு போட போகிறாங்க பிஜேபி. அதே போல் ஒரு டோனாக இது இருக்குமோன்னு பார்க்குறேன். வெஸ்ட் பெங்காலோட பிஜேபி ஐடி விங் அவங்க ட்விட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா மமதா பானர்ஜி வந்து முபாரக்காக ஒரு போஸ்ட் போடுற மாதிரி அவங்க நிற்கிறாங்க. அதை வந்து தொழுகை நடத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு பிஜேபி வெஸ்ட் பெங்கால் பிஜேபி ஐடி விங் வந்து போடுறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவனுடைய பாலிடிக்ஸ் டுவோர்ட்ஸ் எதை நோக்கி நகருது? ஏன் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் கடந்த ஆண்டும் பக்ரீத் வந்தது. ஆமாம். கடந்த ஆண்டு இப்படி போடாமல் இந்த ஆண்டு ஏன் மமதா பானர்ஜி ஒரு இஸ்லாமிய பெண்ணாக தொழுகை நடத்துவது போல் பக்ரீதை கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்துக்கள், இந்த வாசகத்தை நீங்கள் ஆமாம் பக்ரீதை கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு போட்டு மமதா பானர்ஜி படத்தை போடுறாங்கன்னா ஷீ இஸ் அ முஸ்லீம். பை சப்போர்ட்டிங் முஸ்லிம்ஸ் ஷீ ஹர்செல்ஃப் ஹஸ் பிகம் அ முஸ்லீம். அவன் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான தலைவர் தான். எக்ஸாக்ட்லி அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. இதில் இந்த சரி தவறுக்குள்ளெல்லாம் போகாமல் அப்ஜெக்டிவாக நின்று அவர்களோட அணுகுமுறையை பாருங்கள். 2 மாநிலங்களும் தேர்தலை சந்திக்கின்றன. கடந்த ஆண்டு ஏன் போடல இது மாதிரி? என்ன பிரயோஜனம்? இப்போ 10 மாதத்தில் தேர்தல் வருகிறது. பங்களாதேஷில் மற்ற மாநிலங்களை விட பங்களாதேஷில் இந்த இஸ்லாமியர்கள் பிரச்சனை அதிகம். இஸ்லாமியர்கள் பிரச்சனைனா பாப்புலேஷன் அதிகம். அண்ட் எல்லை தாண்டி வந்து எவன் இந்தியன் எவன் பங்களாதேஷின்னு வித்தியாசமே தெரியாது. அவனும் பங்களா பேசுவான், அவனும் முஸ்லீமாக இருப்பான். இவன் இந்தியனா பங்களாதேஷின்றது தெரியாது. ஏன்னா பை வாக்கு யூ கேன் கிராஸ் தி பார்டர். இது மாதிரி பலர் வந்து செட்டில் ஆகிட்டாங்கன்னு எப்போவுமே அந்த பிரச்சனை அங்கே இருக்கிறது. ஸோ மைனாரிட்டி வாக்குகள் தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு கிடைக்கிறது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். புள்ளி விவரங்களும் சொல்கிறது. ஸோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இது. மொத்தம் 100 ஓட்டு, 20 ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு. இந்த 20 ஓட்டு எனக்கு வரவே போகிறதில்ல. ஸோ அந்த 20 ஓட்டை நீயே வச்சுக்க. மீதி இருக்கிற 80 ஓட்டில் இந்த பார்த்தியா அந்த 20 பேருக்காக 80 பேரை பகைச்சிக்கிறாங்க. அந்த 20 பேரால் 80 பேருக்கு ஆபத்து. ஹிந்து கத்ரேமே ஹே, இந்து ஆபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை இப்போலேருந்தே கிரியேட் பண்ணணும். நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஏன்பா அவ்வளோ பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை கூட ஏன் நிறுத்தவில்லை? மக்களவை தொகுதி வேட்பாளர் இதுலையும் உண்மை ஏன் நிறுத்தலை? உன் ஓட்டு வேணாம் எனக்கு. ஏன்பா எங்கேயாவது வந்து இந்து பெண்களோட தாலியை பிடிங்கி முஸ்லீம்கள்கிட்ட எந்த கட்சியாவது கொடுக்க முடியுமாயா? ஆட்சிக்கு வந்தால் கூட சொல்லியா? இது நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு நாட்டின் பிரதமர் இதை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினாரா இல்லையா? பேசினார். அங்கே நேரடியாக அந்த மாநிலத்தின் முதலமைச்சரை இஸ்லாமிய பெண்மணியாக சித்தரித்து கவலையே படல பாருங்க. அதுக்கு அவங்க குற்றமே இல்லை, ஜெயிக்கணும் அவ்வளோதான். எந்த பஞ்சமா பாதகத்தையும் செய்வான். தொடர்ந்து பல வருடங்களாக அங்கே வந்து மம்தா பானர்ஜி தான் இருக்காங்கன்னும் போது ஊழலை பற்றி பேசலாம், ஆன்டி இன்கம்பன்சின்னு பேசலாம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தரவுகள் எடுத்து மக்களை கன்வின்ஸ் பண்ணும். மம்தா பானர்ஜி ஊழல் இதெல்லாம் சொல்லி எவ்வளோ தூரம் பேச வேண்டியது இருக்குது. இது ஈஸி இல்லை. ஹிந்து கத்திரேமே முடிஞ்சு போச்சா? உணர்வுகளை தூண்டி பண்ணுற விருப்ப அரசியல் ஈஸி இல்லை இது. இல்லை, ஆனால் என் சந்தேகம் ஒன்று இருக்குது. நீங்கள் மமதா பானர்ஜி வெறும் இந்த பக்கம் மட்டும் பார்க்க முடியாது. அவங்க ஜெய் காளி அப்படின்னு சொல்லி அந்த டோன் எடுத்த ஆளு. அது வேடம் போடுகிறார், நீங்கள் அதை நம்பாதீர்கள். அவர் உண்மையில் இஸ்லாமியர்களின் பிரதிநிதின்றதுக்கு தான் நேற்று அந்த படம். இப்போ ஓரலாக நீங்கள் சொன்னதை சொல்லலாம். அவர் பாருங்கள் சிறுபான்மையினருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அது எடுபடாது. ஆனால் இந்த ஜெய் காளின்லாம் வேஷம் போடுறாரு அப்படின்ட்டு இப்போ இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டி வந்து ரோட்டில் மம்தா பானர்ஜியோட கான்வாய் போயிட்டு இருக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அம்மா கார்லேருந்து இறங்கி, என்ன ஜெய் ஸ்ரீராம்? இங்கே கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் ஜெய் காளி தான், நாங்கள் காளி வழிபாட்டாளர்கள் அப்படின்ட்டு அந்த அம்மா சண்டை போட்டுச்சு. இவங்க பார்த்தீங்களா ஜெய் ஸ்ரீராம திட்டுது இந்த அம்மா அப்படின்னு உருட்டுனாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இஸ்லாமியராக சித்தரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இவரை திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு இஸ்லாமியராக சித்தரித்து இதே போல் அவருக்கு இப்போ ஸ்டாலினும் வந்து இந்த ஏதாவது ஒரு நோன்பு திறக்கும் விழாவில் குல்லா போட்டிருப்பாரு. உதயநிதி இந்த ஆண்டே போட்டாருன்னு நினைக்கிறேன், குல்லா போட்டார்.
அதை இங்கே போட்டால் எடுபடாது. ஆமாய்யா அவர் எங்காலயா போயா ஆமாம் அப்படின்ட்டுவாங்க. அது எடுபட பெரிய அளவில் எடுபடாது. இங்கே நாம் அப்படி பார்ப்பவர்கள் அல்ல. ஓகேவா? ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையினருக்கே சப்போர்ட் பண்ணாலும் நாமளும் சிறுபான்மையினருக்கு சப்போர்ட் பண்ணுறது நியாயம்னு பேசக்கூடிய ஊர் இது. அதற்கு பதிலாக இங்கே முருகனுக்கு மாநாடு. அது ஒரு ஒரு தோழர் சண்முகம் மற்றும் திருமா பேசுகிறான்னு தெரியல, சண்முகம்லாம் வந்து இது அரசியல் மாநாடுன்னு சொல்கிறாங்க. இது முருகனுக்கான மாநாடுல அரசியல் மாநாடு தான், ஆனால் அது முருகனுக்கான மாநாடு என்று தான் சொல்வார்கள். முருகனை வைத்து செய்யக்கூடிய அரசியல். ஸோ அப்படித்தான் இதை கையில் எடுப்பார்கள். ஸோ இவங்க இதை நம்ம பார்க்கணுன்ற பார்த்து இதை அப்சர்வ் பண்ணணுன்றேன். 2 மாநிலத்தில் தேர்தல், ஒரு மாநிலத்தில் எப்படியான உத்தி, அந்த உத்தி இங்கே எடுபடாது. இந்த மாநிலத்திற்கு ஏற்ற உத்தி இப்படி பிளவுபடுத்தி வெற்றி பெறுவது எளிது. உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு நாட்டோட பிரதமர் இந்துக்களோட தாலியெல்லாம் பிடுங்கி போய் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு பிரதமர் பேசுகிறாருன்னா உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. என்னென்னா அது ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த வளர்ச்சி ஆத்ம நிர்பர்லாம் எடுபடாது அப்படின்னு சொன்னோன்னே வழக்கமான எறாத கத்தியை அந்த பொட்டியை திறந்து பாரு, உனக்கு நீ கிடைக்கும்ன்ற மாதிரி எட்ரா அப்படின்ட்டு எடுத்து 2 மீட்டிங்கில் பேசிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எல்லாம் போய் இவங்க மனு கொடுத்தாங்க. ஒரு 4 மீட்டிங்கில் பேசி முடிச்சிட்டாரு. அதை வச்சு மொத்த எலெக்ஷனுக்கும் பேசினாங்க. அது விவாத பொருளாகவே இருந்துச்சு. காங்கிரஸ் டிஃபென்ஸுக்கு போச்சா, நாங்கள் எங்கேயா சொன்னோம் தாலியை பிடிங்கிறோன்ட்டு. அது இத்தனைக்கும் சாம் பிட்ரோடான்ற அந்த காங்கிரஸோட அந்த ஆராய்ச்சி பிரிவோட தலைவர் வந்து போட்ட ஒரு ரிசர்ச் பேப்பர், சம்திங் லைக் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். அவர் இந்து முஸ்லீம்ன்றதை அதை சொல்லலை, பணக்காரர்கள்ட்ட இருக்கிற செல்வாக்கத்தை ஏழைக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பற்றி எழுதின ரிசர்ச் பேப்பரை இந்துக்களோட சொத்துக்களை பிடிங்க முஸ்லீம். இதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி வெற்றி பெறுவது என்பதை எதிர்க்கட்சிகள் ஆராய்ந்து கற்றுக்கொண்டு தான் இதை செய்ய முடியும். இல்லை, அப்படி ஆராய்ஞ்சு செஞ்சதான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேகரபாபு அவர்கள் நடத்திய, தமிழக அரசு நடத்திய முருகர் மாநாடு நீங்கள் பார்க்கக்கூடாதா? அவங்களுக்கு கவுண்டர் பார்ட்டுக்கு வேறு வழி இல்லை. நான் இதை தவறு சொல்லலை, ஆனால் அது எடுபடவில்லைன்ற நீங்கள் உங்களுக்கு இது சரியான உத்தியான்றதை தெரியாமையே அரைகுறையாக நீங்கள் இந்த உத்தியை கையாளுகிறீர்கள் என்று சொல்கிறேன். அவன் எப்போ நடத்துகிறான் முருகன் மாநாடு? எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னாடி. நீ எப்போ நடத்துறீங்க? 1 வருஷம் 2 மாதம் முன்னாடி நடத்துறீங்க. அதை பிஜேபி கட்சி நடத்துது. நீங்கள் 2 கட்டம் திமுக சார்பில் பகுத்தறிவு மாநாடு நடத்திட்டு தமிழக அரசு சார்பில் முருகன் மாநாடு நடத்துறீங்களா? இது பக்தி அல்ல, பகல் வேஷம். கரெக்டா? அப்படின்னு அவங்களுடைய கோஷம் வந்து போடப்படும். அதானே அவன் கட்சி சார்பாக நடத்துகிறேன். இப்போ நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அந்த முருகன் மாநாட்டை. ஆனால் தமிழ்நாடு அரசு முருகன் மாநாட்டை நான் விமர்சனம் பண்ணுவேன். அரசு என்பது மதச்சார்பற்ற அரசு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அரசு நடத்தக்கூடாது. இல்லை, கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க. டாக்டர் திருமா விமர்சனம் பண்ணாரு, தோழர் சண்முகம் விமர்சனம் பண்ணாங்க. திமுக நடத்திட்டோம், இங்கேயும் அதுதான். இப்போ பிஜேபி தான் நடத்துது. நீங்கள் எப்படி விமர்சனம் பண்ணுவீங்க? ஆமாய்யா எங்கள் கட்சியை சாமி கட்சியான்னு சொல்லுவான். என்ன பண்ணுவீங்க? உங்களோட நெருக்கடி புரியுதா? கட்சி செய்யணும், கட்சியை விட்டுட்டு அரசை வச்சு நடத்துறீங்க நீங்கள். உங்கள் கூட்டணி கட்சியை என்னையா இதுன்றான். அப்போ எங்கே எடுபடுது? உங்களது வேஷம் எடுபடாது. அப்போ எதிர்கட்சிக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்குது சார்? எதிர்கட்சிகிட்ட உங்களோட கோர்லே நில்லுங்கன்றேம்மா. எல்லாரும் நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிராளி கிடையாது. நீ சாமிக்காகவே கட்சி நடத்துகிற விமர்சனம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த செய்கிறதுக்கு துணிச்சல் இல்லை. இதை கருணாநிதி போன்ற ஒரு ஆள் இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு உணர்ந்து இதை உங்களோட ஸ்ட்ராங்கு, கோரு, பகுத்தறிவு, சுயமரியாதை அதில் நில்லுங்க. எங்கே இந்துக்களோட வாக்குகள் போயிட போதோன்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வேலை தூக்கின பகல் வேலைக்காரர்கள்மா. நீங்கள் எப்படிம்மா நீங்கள் 2மா இருக்க முடியும்? எப்படி 2மா இருக்க முடியும் சொல்லுங்கள்? இதை ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஏப்பா நீ பகுத்தறிவு பேசுகிற, அந்நியார் கோயிலாக போய் ஐயர்காலில் விழுந்து நிற்குதாங்கன்னு சொல்கிறத அது உங்கள் வீடு, தனிப்பட்ட அந்த சுதந்திரத்தில் நாங்கள் அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கோம், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். தேர்தல் பிரச்சார சமயத்தில் கையில் வேலை எதற்கு தூக்குகிறீர்கள்? அதற்கு 1 ஆண்டுக்கு முன்பு முருக கடவுளை இழிவுபடுத்தி விட்டார் என்று அமைச்சர் முருகன் இந்த இஷ்யூவை கையில் எடுத்த உடனே பிக்கு ஐடியா கொடுக்குறாரு. சார் இதை லைட்டாக அந்த இந்து ஓட்டு கொஞ்சம் அடி வாங்குற போல இருக்குது, என்ன பண்ணும், கையில் ஆளுக்கு நீங்களே வேலை தூக்குங்க சார். அப்போ உங்கள் அடையாளம் சிதைதா? நேற்று பேசணும் நினைவு இருக்கா? தீவிர பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுத்து விட்டு பிள்ளை வீட்டில் ரெய்டு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நித்தி ஆயோக்கு போய் நிதி கேட்குறேன்ட்டு போய் அங்கே போய் காலில் விழுறீங்க. அப்போ உங்களோட அடையாளம் சிதைதா? உங்களோட ஸ்ட்ராங்கு, உங்களோட கோரு
தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள், அறிவுஜீவிகள் உங்களை ஆதரித்ததற்கான காரணம் நீங்கள் பேசிய பகுத்தறிவு, நீங்கள் பேசிய சுயமரியாதை, நீங்கள் பேசிய சமூக நீதி. அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு காங்கிரஸ் இதே தப்ப 19ல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நெத்தியில் சந்தனங்கந்தனெல்லாம் போட்டுக்கிட்டு போய் இறங்குனாங்க. சாஃப்ட் இந்துத்துவம் அடாப்ட் பண்ணாங்க. ஒரிஜினல் இருக்கும்போது வேஷம் எதுக்கு? அவன் ஒரிஜினலு, யோ நீ வேஷம்பா. அப்படித்தான் இங்கே இருக்கிற இந்துவும் பாப்பான்றேன். உங்களை நம்பவே மாட்டாங்க. விநாயகரை செருப்பால் அடித்த ஒரு தலைவரின் வழிவந்தவர்கள் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ளும் நீங்கள் கையில் வேலை தூக்குவதை நாங்கள் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொல்லுங்கள். இப்போ கோர் ஐடியாலஜியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணுன்றீங்க. அதுதான் உங்கள் ஐடியாலஜி, அதுதான் உங்கள் பலன்றேன். யோ அவன் வேஷம் போடுறான், சாமி மாநாடுன்னு வேஷம் போடுறான். அம்பலப்படுத்துங்கன்றீங்க. அம்பலப்படுத்துங்க. ஓகே. முருகனுக்கு மாநாடு நடத்துறிய, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு மாநாடு நடத்துறான். நான் நடத்துறேன்டாங்கண்ணா, அதுக்கு கவுண்டர் பிஜேபி கிட்ட இல்லை. கரெக்டா? கரெக்ட். கிடையாது, அவங்கள்ட்ட கிடையாது. நாங்களும் கடவுள் வழிபாட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை. அனைவருக்கும் கடவுள் வழிபாட்டு உரிமை வேண்டும் என்பதுதான் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு. அதை நீங்கள் உறுதி செய்வீர்களா? எங்கள் கட்சியின் நிலைப்பாடு கண்டதேவி தேரோட்டத்தில் தலித்துகள் வடம் பிடித்து இழுக்க வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டதேவியில் தலித்தின் கையை பிடித்து வடமிழுக்க வைப்பாரா? திமுகவுக்கு பாயிண்டா எடுத்து கொடுக்குறீங்க. அறிவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோணணும் சார். இது ஏன்னா திமுகவோட ஐடியாலஜியே உங்களுக்கு பேசுனது தான். அதை விட்டுட்டு அரசை வச்சு முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க சார். பிளஸ் சார், ஐடியா கொடுத்தாலும் அதை செய்வதற்கு தைரியம் வேணும். தைரியம் வேணும். இது ரொம்ப முக்கியம் அருள்மொழி. உங்களுக்கு தைரியம் வேணும். ஆனால் எதுக்குண்ணே? அரசு நடத்திய முருகன் மாநாட்டில் அர்ஜுன் சம்பத் கலந்துக்கிட்டாரா? நீங்கள் விலகி போகிறீங்க. நீங்கள் இந்த நானும் உண்மையிலேயே இந்த பிஜேபி எப்படி திருப்பி எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்கன்றதை நான் அப்சர்வ் பண்ணுறேன். எப்படி அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க மம்தா, ஷீ இஸ் நாட் லைக் தட், ஷீ இஸ் அ பொலிட்டிக்கல் லீடர். அதை போய் அவங்க தொழுகை பண்ணுற மாதிரி போட்டுட்டு கண்டுக்காமல் இருக்காங்க பாருங்க. எல்லாரும் கண்டிக்கிறாங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. ஆமாம், தெரிஞ்சு தான் போடணும். என்னப்பா அவர் தான் பண்ணுவோம். பிஜேபி பற்றி பேசும்போது இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பேசாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்திருக்கிறாரு. ஐ திங்க் நைட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு. ஸோ மதுரையில் தான் அவர் போக போகிறாருன்னு சொல்கிறாங்க. முக்கியமான சில மீட்டிங்ஸை நான் பார்க்க போகிறேன். பாஜகவோட மையக்குழு கூட்டத்தை நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அமித்ஷாவோட வருகை எதனால் முக்கியத்துவமாக தான் நீங்கள் கருதுறீங்க இந்த முறை? அமித்ஷா இஸ் பர்சனலி ஹேண்ட்லிங் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ். அதற்கு மிக முக்கிய காரணம், மக்களவை தேர்தலில் தொடர்ந்து தமிழ்நாடு பிஜேபியை புறமுதுகிட்டு ஓட வைக்கிறது. ஓகே. 2014 மற்றும் 2019 ஆகிய 2 தேர்தல்களில் தமிழ்நாட்டில் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அடைந்த படுதோல்வி அவர்களை பெரிய அளவு பாதிக்கவில்லை. மெஜாரிட்டி வந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இம்முறை 30 தொகுதிகள் குறைவாக பீகாரில் ஒரு கட்சி, ஆந்திராவில் ஒரு கட்சி என்று அவர்கள் தயவில் ஆட்சி நடத்த வேண்டிய நெருக்கடிக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கியமான காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அடைந்த தோல்வி. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது? 240 ஜெயிச்சாங்க, 29ல் 200 ஜெயிச்சா பெரிய நெருக்கடி. பெரிய நெருக்கடி. காங்கிரஸ் 200 ஜெயிச்சிட்டா வேற லெவல் தான். அப்புறம் ஆட்சி அமைக்க முடியாது. அதாவது காங்கிரஸ் வேற லெவல், இவங்க ஆட்சி அமைக்க முடியாது. அகண்ட பாரதம் அப்படிங்கிறது கனவாவே போயிடும். ஆமாம், அகண்ட பாரதம் அண்டாவுக்குள்ளே போயிடும். ஸோ நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 24 மணி நேரமும் தேர்தலில் வெற்றி பெறுவதை தவிர பிஜேபிக்கு வேறு சிந்தனையே இல்லை. சார் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சு சார், ரிசல்ட் வந்து சார் ஜெயிச்சிட்டோம் சார். அப்படியா, சரி ஓகே. எல்லா கட்சியும் என்ன பண்ணுவாங்க, பாடி 1 மாதம் கேம்பெயின் வெயில் அலைஞ்சு கண்ட நாய் கையெல்லாம் பூச்சி கெஞ்ச வேண்டியதாக போச்சு. பாடி 5 வருஷத்துக்கு மேல் பிரச்சனை இல்லை, போய் முதல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்படின்வாங்க. இவங்க முடிஞ்சிச்சா, ரிசல்ட் வந்துச்சா, ஜெயிச்சோமா, ரைட் ஓகே ரைட்டு முடிங்க, இந்த பதவியேற்புலாம் பாரு, அடுத்து எங்கப்பா எந்த ஸ்டேட்டில் போய் எலெக்ஷனை போயிடுவாங்க. உள்ளபடியே நீங்கள் பிரதமரோட ப்ரோக்ராம் எடுத்து பாருங்க. ஓகே, ஒரு ஸ்டேட்டு முடிஞ்சோடனே நேராக அடுத்த ஸ்டேட் எங்கே எலெக்ஷன் அங்கே போய் பயம் அப்படின்னாரு. ஸோ 29க்கு தான் இப்போ வேலை பார்க்குது பிஜேபி. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கி அழகு பார்க்கணுன்றது அமித்ஷாவோட ஆசையெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள காண்டுலாம் இருக்கும். எவ்வளோ கெஞ்சினோம் கூட்டணிக்கு வான்னு, கெஞ்சினேன், கதறுனேன், சம்மந்தியை விட்டுலாம் பேசினேன்.
இப்போ வந்து எடப்பாடிஜி தலைமையில் 26 என்டிஏ தேர்தலை சந்திக்கும் என்று சொல்கிறார் என்றால் 29க்காக அதை சொல்கிறார். அவங்களுக்கு தேவை இருக்குது. அதிமுகவோட கூட்டணி இருந்தால் தான் 39-0 தோல்வி என்ற இந்த முடிவு ரிப்பீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு 26 ஷுட் கோ ஸ்மூத். நீங்கள் இந்த ஏடிஎம்கே உடைக்கலாம், ஓபிஎஸை வச்சு ஒரு 2 துண்டாக ஆக்கலாம், ரெட்டை இலையில் ஒரு இலையை உடச்சி போடலாம். பட் 29 எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? 26 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இதே போன்ற ஒரு மெஜாரிட்டியோடு ஆட்சியில் அமர்ந்து விட்டால் 29 அவ்வளவு எளிதா? வாய்ப்பே கிடையாது. திருப்பி 39-0 அவங்களால ரிப்பீட் பண்ண முடியாதா? இட் ஷுட் நெவர் ஹேப்பன். இந்த 39-0ன்ற ரிசல்ட்டு மீண்டும் ரிப்பீட் ஆவதற்கான ஒரு 0.1% வாய்ப்பு கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் 26 அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். 26 வந்து இவரோட சேர்ந்து உட்கார்ந்து விட்டால் திமுகவை டிஸ்மேண்டில் பண்ணுற வேலையை நாம் பார்த்து கொள்ளலாம். 29 போட்டியிடுறதுக்கு கட்சியே இருக்கக்கூடாது. இருந்தால் தானே நீ வந்து 39-0 அப்படின்ட்டு செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட கூப்பிட்டா ஒடியாந்துருவாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு வாபஸ் வாங்குறான்னா, தம்பி அண்ணன் டிஆர் போல இங்கே தானே புடனைக்கு பின்னாடி இருக்கேன்னு வந்துடுவார். அது இஷ்யூ இல்லை. காங்கிரஸ்க்கு 12 சீட் ஏன் திரும்பி வருது? காங்கிரஸ் முக்து பாரத் தான் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். அந்த காங்கிரஸ் முக்து பாரத்தை செயல்படுத்துறதுக்கு கேரளாவும் தமிழ்நாடு பெரும் தடையாக இருக்கிறதா இல்லையா? ராகுல் காந்தி பேசினது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. யூ வில் நெவர் எவர் என்டர் இன்டு தமிழ்நாடு அப்படின்னாரு. அது என்ன தமிழ்நாட்டில் முடியாதுன்றீங்க? உனக்கு ஒரு சீட்டு கூட இல்லாமல் பண்ணிட்டா தமிழ்நாட்டை நான் வின் பண்ண முடியாமல் போகலாம். ஏடிஎம்கே வச்சு வின் பண்ணுறான். நான் தமிழ்நாட்டில் ஆட்சியே பிடிக்கலன்னு வச்சுக்கப்பா, உனக்கு ஒரு சீட்டு கூட இல்லாமல் பண்ண முடியும்ல? அதை பண்ணிட்டு போகிறேன். நான் வாழ்கிறேனோ இல்லையோ, நீ வாழக்கூடாது. ஆமாம். என்ன காரணம்னா, ஐடியாலஜிக்கலாகவும் காங்கிரஸ் இந்த பிஜேபியோடு ஒரு நாளும் கூட்டணி வைக்காத ஒரு கட்சி உண்டென்றால் அது காங்கிரஸ் கட்சி. தத்துவார்த்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. இந்தியா இந்து நாடாக மாறாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் காங்கிரஸ் கட்சி. ஸோ காங்கிரஸ் கட்சியை அடையாளம் இல்லாமல் துடைத்தெறிய வேண்டும். அதுதான் இந்து ராஷ்டிரம். அதை எப்படி அடையிறது? இப்போ நார்த்துலலாம் யூபியிலலாம் ஆல்மோஸ்ட் அடைஞ்சாச்சு. டெல்லியில் பார்த்தீங்க, டெல்லி சட்டசபை தேர்தலில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஷீலா தீக்ஷித் தலைமையில் டெல்லியை ஆண்ட ஒரு கட்சி எல்லா தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது. அங்கெல்லாம் அடைஞ்சாச்சு. இங்கே தான் இந்த வாலி வச்சிருக்க ஒருத்தர் வந்து இன்னும் சும்மா அப்படி சலம்பிக்கிட்டு இருக்காரு. கேரளாவில் உயிர்ப்போடு இருக்கிறது. ஸோ இதை எப்படி செய்வது? அதுக்கு 26 இஸ் கீ. ஓகே. அதனால தான் இல்லைன்னா இப்போ கூட மணிப்பூரில் பஞ்சாயத்து பாஸ், மணிப்பூரில் இப்போது கூட இன்டர்நெட்டு கட்டு. ஆமாம். நேற்று முதல் ஒரு ஹோம் மினிஸ்டருக்கு எது முக்கியம்? ஒரு மாநிலம் முழுக்க இன்டர்நெட் கட்டுனா எவ்வளோ சீரியஸ்? மாநிலமே முடங்கி போயிருக்கு. அதை விட இது முக்கியம். நேற்று நைட்டே வந்துட்டார். ஆக்சுவலி இதில் நம்ம பேசும்போது இன்னொரு விஷயத்தை கடந்து போயிட முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, அண்ணாமலையினுடைய வார் ரூமை வந்து அடக்கிறதுக்கான சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வார் ரூம் என்ன பண்ணுதுன்னா, சப்போர்ட்ஸ் அண்ணாமலை அண்டு கிரிட்டிசிசம் ஆன் நயினார் நாகேந்திரன் அண்ட் அலையன்ஸ் பார்ட்டிஸ் ஆல்சோ. நயினாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு வாதம் இருக்குது. அமித்ஷாவோட வருகை வந்து இதில் ஏதாவது ரோல் ப்ளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்ததற்கு, மதுரையில் கூட்டம் போடுவதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நீங்கள் பிட்ஸ் அண்ட் பீசஸாக பல செய்திகள் நமக்கு வரும், கோர்த்து பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது நமக்கு. எல்லாத்தையும் கோர்த்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. நேற்று அமித்ஷா வருகிறார். டாக்டர் தமிழிசை, திருமதி வானதி, அஃப்கோர்ஸ் நயினார் அண்டு மதுரையை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும், செல்லூர், நமது அதிமுகவிலிருந்து திரு செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார் ஆகியோர் சென்று வரவேற்றனர். முன்னாள் பாஜக தலைவர் எங்கே இருந்தார்? அண்ணாமலை போலியா? அண்ணாமலை வந்து ஆக்சுவலி இளையராஜாவுக்கும் நன்றி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் ஒற்றை எழுத்து நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு இடத்தில் ஒற்றை எழுத்து நிறுவனம் ஸ்பான்சர் செய்த அந்த இசை நிகழ்ச்சியில் ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா
2 ஐயாவுக்கும் பிடிச்ச ஐயா இளையராஜா ஐயா என்று பேசி கொண்டிருக்கிறார். இப்படி உள்துறை அமைச்சரோட நெருங்கி பேசி கொண்டிருப்பது போல 10 ஃபோட்டோவாவது இந்நேரம் சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பார். கரெக்டாக ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு ப்ரோக்ராமா இருக்கலாம்ல சார். அமித்ஷா வருகைக்கோட பிளானிங்க்கு முன்னாடியே நடந்திருக்கலாம். இளையராஜா அடுத்த வாரம் கச்சேரி வேணா வச்சுட்டு போகிறாரு. சரி, இப்போ நீங்கள் என்ன அடுத்து இளையராஜாட்ட இசை கற்றுக்கிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறீங்களா? தக் லைஃப் பார்ட் 2 வரப்போகுது, அதுக்கு மியூசிக் போட போகிறீங்களா நீங்கள்? எது முக்கியம்? இதை விட்டுட்டு போகிற ஆளுன்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை? அந்த வடிவேலு படம் ஒன்று தெரியும்ல, ஒரு காமெடி, அந்த தூரத்துலேருந்து 2 பேர் இருப்பாங்க, ஒரு குண்டா ஒரு ஆள்கிட்ட தெய்வமே கெஞ்சுவாங்க. அது மாதிரி அண்ணா இவர் அமித்ஷாட்ட குனிஞ்சு பேசும்போது அமித்ஷா இந்தியில் ஒழுங்காக இல்லைன்னா வாழை நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஃபோட்டோவை போட்டு இந்த வார் ரூம் பாய்ஸை எவ்வளவு நெருக்கமாக உள்துறை அமைச்சருக்கே ஆலோசனை சொன்னவர் எங்களது அண்ணன் அண்ணாமலைன்னு ஊட்டிட்டு பாரு. இது ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்கு. அருள்மொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏப்ரல் மத்தியில் ஏப்ரல் 11 இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 11 அன்று கூட்டணி அறிவிப்பு வெளியானது. நயினார் அன்று தான் நயினாரை தலைவராக்குகிறார்கள். இப்போ நம்ம ஜூனில் இருக்கிறோம். 2 மாதங்கள் முடிந்து விட்டது. 2 மாதமாக அண்ணாமலையை புகழ்கிறத கூட கண்டுக்காமல் போயிடுவாங்க. நயினாரை மிக மோசமான விமர்சனத்தை இந்த வார் ரூம் பசங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாமே ஒரு சோஷியல் மீடியா தளத்தில் சின்ன சின்ன பசங்க ஒரு அனானிமஸ் ஐடிஸ் பண்ணுறது வந்து ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சருக்குள்ள ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுமான்னு கேட்குறேன். பண்ணுது என்று அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்ரி ஓட் கவுண்ட்ஸ், எவ்ரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ். ஓகே, அது ஒரு ஆர்கனைசேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவையே இப்படி தம்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைமை, நீங்கள் திமுக கிட்ட துட்டு வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு விசாரித்து மத்திய உளவுத்துறை மூலமாக அத்தனை தரவுகளையும் எடுத்த பின்னர் உங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு நயினார் நாகேந்திரன் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அவரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இன்னொன்று, சார் எவ்வளோ சார் கூட்டணி சீட்டுன்ட்டு அமித்ஷாட்ட கேட்கும்போது அது எலெக்ஷன் நெருக்கத்தில் நாங்கள் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நம்பர்ஸ் டிசைடட். நான் சொல்கிறேன், பேசும்போதே நம்பர்ஸ் டிசைடட், டெல்லியிலே டிசைடட். ஓகே, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவர் அமித்ஷாவே ஒத்துக்கிறாரு இவ்வளோன்ட்டு. அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், 90 சீட்டு கம்மியாக நாங்கள் வாங்க மாட்டோன்ட்டு நீங்கள் இங்கே களமாடி கொண்டு இருந்தீங்கன்னா நயினாரோட அத்தாரிட்டி அண்டர்மைன் பண்ணுதா இல்லையா? அது அவருடைய தலைமையை மதிக்காத மாதிரி ஒரு போக்கு. அதுதானே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அண்ணாமலை இருந்தப்போ எப்படி இருந்துச்சுப்பா கட்சி, இருந்தாலும் வேஸ்ட்டு, அதிமுக காரர் மாதிரி இருக்காரு, கட்சி அடமானம் வச்சிட்டாரு, எடப்பாடிக்கு காவடி தூக்குறாரு. இது நயினாரோட தலைமையை அண்டர்மைன் பண்ணுது. அவருக்கு இப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, இன்று காலை 5 மணி நேரம் 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினேன்னு ஒன்று போடுறது. நம்ம தமிழ்நாட்டிலே முத இவர் தான் சைக்கிள் ஓட்டு மாதிரி. திராவிட மாடல் குடும்பம் சைக்கிளில் தான் ஆரம்பித்தாங்க ஆட்சியவே. எங்க இன்றைக்கி சிஎம் சைக்கிள் ஓட்டுவாருங்க. நான் ஓட்டுறேன் அமெரிக்காவில் போய். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை சேலஞ்சாக பார்க்குறாரு. ஸோ ஒரு பார்ட்டியில் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் ஒன்று, அதுவும் அந்த கட்சியை பற்றி தெரியும் உங்களுக்கு. அண்ட் டேய், நான் தேர்ந்தெடுத்து நயினார் நாகேந்திரன் பிரசிடென்ட்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே அமித்ஷா தான் பண்ணார். ஞாபகம் இருக்கா? நான் பண்ணுறேன், அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு இங்கே 4 நண்டு சிண்டுகளெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீ ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்றதை என்கிட்ட சொல்லுங்கள் என்று வந்து, ஹூ இஸ் த பாஸ்? தமிழ்நாட்டுக்கு நயினார் தான் தலைவர். நயினார் பேசுவது என்னுடைய வார்த்தைகள் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் ஒன் ஆஃப் தி ரீசன் அமித்ஷாவோட விசிட்டு. இதை மீறி வார் ரூமில் ஏதாவது நடந்துச்சுன்னா அமலாக்கத்துறை அண்ணாமலையை நோக்கி பாயும். அண்ணாமலை நோக்கி தேவையான தரவுகள் அத்தனையும் ஏஜென்சிஸில் இருக்குது. அவரோட நிறுவனங்கள், அவரது மைத்துனர் பேரில் செய்துள்ள முதலீடுகள், கட்டுமான நிறுவனங்களில் அவர் செய்துள்ள முதலீடுகள், எல்லா தரவுகளையும் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எடுத்துட்டாங்க. அதுவும் அவங்க கடுமையான கோவத்தில் இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்மூத்தாக ஒரு கூட்டணி போயின்னு இருந்துச்சு, ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்ற ஒரு கூட்டணி போயின்னு இருந்துச்சு. கண்ணா பின்னான்னு பேசி அந்த கூட்டணியை உடச்சி விட்டு, ஆனால் 20% இருக்குன்னா நம்ம 15 சீட்டு ஜெயிக்கிறோன்னா அப்படின்ட்டு இதே இங்கே உருட்டுற மாதிரியே போய் அமித்ஷாகிட்டையும் மோடிக்கிட்டையும் உருட்டி அவங்களும் நம்பிட்டாங்க. நம்மள மீறி எங்கேயும் போக மாட்டாங்கண்ணா இந்த கூட்டணிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தோன்னா, அந்த எடப்பாடி கான்சென்ட்ரேஷன்லாம் மற்ற மாநிலங்களோட எலெக்ஷன்ல இருந்துச்சு. இன்னொன்று, எல்லா கட்சியும் டீல் பண்ண விதத்தில் அவங்க எங்கே போகுது இந்த கட்சி, நான் போய்ட்டு வர அவர் எடப்பாடி, ஏன்னா அவர் சம்மதி மேல் கூட தான் கேஸ் வச்சுருக்கான், போய்ட்டு வர என்று நினைத்த சமயத்தில் போகிறேன் பார்க்குறியான்னு போயிட்டார். அண்டு 24க்கு முன்னாடி நாங்கள் பேசியிருக்கோம், நம்மளும் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லா சேனலையும் ட்ரை பண்ணாங்க எடப்பாடி கூட்டணிக்கு, முடிந்துட்டார். ஒரு ஸ்டேஜில் ஃபோனே எடுக்கலை. அப்புறம் என்ன அவர் தேவையில்லைங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லை, இப்போ பாருங்கள் எப்படி ஒரு சர்ப்ரைஸ் கூட்டணி அமைக்கிறேன்ட்டு
அந்த தைலாபுரத்தில் போயிட்டு அந்த கூட்டணி அமைச்ச உடனே இவங்களே ஐயோ சரியான சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்றது ஐயா சொல்லும்போது தான், ஒரு காலில் அன்புமணி ஒரு காலில் சௌமியா, இதுதான் அந்த சர்ப்ரைஸு. அதுவும் அன்புமணிக்கு கொடுத்த துட்டு இவர் துட்டு இல்லை, சபரீசன் துட்டு. அதை கொடுத்து, ஏன்னா தனியாக போய் பிஜேபி ஒண்டியில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகிறது பிஜேபியோட கதி? ஸோ துணைக்கு கொஞ்சம் வாங்க சார், தனியாக போக பயமாக இருக்குன்னு அந்த பாமகவெல்லாம் அது ஒரு சபரீசன் உருவாக்குனா மக்கள் நல கூட்டணி பண்ணி ஜெயிச்சியா? சரி, ஜெயிச்சுட்டு அவங்க ஃபுல் மெஜாரிட்டி வாங்கியிருந்தா கூட பெரிய அளவில் கோபம் இருந்திருக்காது. அது வேறு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, 30 சீட்டு ஷார்ட்டேஜ். இந்த மாதிரி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறத மோடியால் நினச்சி கூட பார்க்க முடியல, சகிச்சுக்க முடியல அவரால். இவனுங்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு காண்டில் இருக்காரு. வக்ஃபுக்கு சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தானே தெரிவிச்சாரு. ஆமாம், தேவையாது. அந்த கடுப்பில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணமான ஒருவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ரீப்ளேஸ் பண்ண பிறகும் ஒரு கையில் லேப்டாப் வச்சுருக்கிற ஒரு 4 நண்டு சிண்டுங்களை வச்சுக்கிட்டு நான் இவரை ஏற்றுக்க மாட்டேன் அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா இடி வருதா இல்லையான்னு பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை ஹானர் பண்ணணும், அக்காமடேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு டாக்டர் முருகன் அவர்களுக்கு பிஜேபி என்ன செய்தது என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். இணையமைச்சர் கொடுத்தாங்க, உடனே எம்பி ஆக்கினாங்க. அதுதான் சார் பிஜேபி எப்பவுமேங்க சார் இதை மாதிரி ஒருத்தவங்களை பதவியிலேருந்து இன்னொருத்தவங்களை மாற்றுறாங்கன்னா ஒரு மரியாதையான போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் வரேன் அதுக்கு தான் வரேன். ஃபஸ்ட்டு டாக்டர் முருகனை போன வாட்டியே இணையமைச்சராக ஆக்கினார்கள். மீண்டும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உதகமண்டலம் நீலகிரி தொகுதியில் அவருக்கு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட சொன்னார்கள். அவர் தோல்வியடைந்தார். தோல்வியடைந்த பிறகு மீண்டும் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மீண்டும் இணையமைச்சர் கொடுத்தார்கள். உங்களை பதவி விட்டு நீக்கினாங்களே, ஆந்திராவில் இப்போ ஒரு வேக்கன்சி வந்து யாரோ 3 பேர் தெரியாத ஆள் ஒருத்தரை கூப்பிட்டு எம்பி ஆகினாங்க. அது போக இந்தியா முழுக்க மாநிலங்களவை காலி இடங்கள் ஏற்பட்டு கொண்டு தானே இருக்கிறது. ஒரு செகண்ட் ஆகுமா? அது ஒரு பக்கம் ஹானர் பண்ணல, கோவமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல பதவியை கொடுத்து அமைச்சிட்டா இப்போ இவர் இந்த வார் ரூம் வச்சுட்டுலாம் இங்கே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சூப்பர் தம்பி, கட்சியை விட நீ பெரிய ஆள் இல்லை. என்னால் தான் கட்சி நீ சொல்லிட்டு இருந்தல, நீ இல்லாமலும் கட்சின்றதை நீ புரிஞ்சுக்க. ஹோம் மினிஸ்டரை பார்க்கணும், உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது போ. அண்ணாமலையை அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்க மாட்டாங்கம்மா. நான் அசியூம் பண்ணி சொல்கிறேன், இது இன்ஃபர்மேஷனில் சொல்ல. இந்த ஆளாக வம்புக்கு டிக்கெட் வாங்கி போய் மேடை ஏறணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒற்றை எழுத்து நிறுவனம் இவர் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தானே, அவங்க தானே பிரதான ஸ்பான்சர். சரி இப்போ மேடை ஏறுன்னு சொன்னோன்னே அங்கே போய் இன்னொன்று சும்மா போயிட்டு இளையராஜா வாழ்த்தி பேசுனீங்கன்னா அது நியூஸ் ஆகுமா? சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுமா? சும்மா நீங்கள் இளையராஜா வாழ்த்தி பேசுனீங்கன்னா நியூஸ் ஆகுமா? ஆகாது. என்ன பேசணும்? ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயா. இங்கே நீங்கள் அதை ஃபுல்லாக ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா இளையராஜா வாழ்த்துனா இவர் ஒரு பெரிய இசை கடவுள், இவர் தாங்க இசையை கண்டுபிடிச்சார், இவர் பிறகுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இசையே கிடையாது என்று ஏதாவது உருட்டிட்டு போயிருந்துருக்கலாம். ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயான்ற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான தேவை என்ன எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா? அதை எஸ், ஸ்டாலின் ஐயா, கலைஞர் ஐயான்ற இந்த வார்த்தைகளை அங்கே பயன்படுத்துவதற்கான அவசியம் என்ன? ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இது பதிவாகி வைரல் ஆகும். அமித்ஷாவோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அப்போ இது வந்து அமித்ஷாவோட இமேஜுக்கு பின்னடைவு தானே சார்? அதுக்கு தாம்மா வந்திருக்காரு, இன்னும் முடியலம்மா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம், இப்போது இந்நேரம் சில பேரை சந்தித்து கொண்டிருக்கிறார். 11 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்கிறார். 11:30க்கு கட்சியோட கோர் கமிட்டி மீட்டிங்கு. 3:30 மணிக்கு கட்சி நிர்வாகிகளை ஒரு கூட்டம் மாதிரி நடக்கும் என்று நினைக்கிறேன். அதற்குள் என்ன ஏராளமான விஷயங்கள்லாம் நடக்கும். சேலஞ்ச் பண்ணுறாருன்னு இப்போ சொன்னீங்கல்ல, இனி சேலஞ்சே இருக்காது. அதற்குத்தான் அவர் வந்திருப்பது. நாளை விரிவாக சொல்கிறேன். அது நல்ல நீங்கள் அதில் அதை ஒரு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். உங்களை மேடை ஏற்றுறாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இளையராஜா நல்ல மியூசிக் போடுவாங்க, அவர் வந்து ரொம்ப சிறந்த இசையமைப்பாளர் அப்படின்றதோட முடிஞ்சிடும். அது கரெக்டாக சம்மந்தம் இல்லாமல் கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயான்னு சொல்கிறதுக்கான தேவை என்ன? அரசியல் மேடை அது கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறீங்க இந்த வார்டு? அப்போ பிஜேபிக்கும் தான் பிடிக்கும், அவர் தானே எம்பி ஆகினாங்க. அதை பற்றி எதுக்கு கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா? இளையராஜாவோட இசை நிகழ்ச்சியில் கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயா என்ற இந்த பெயர்களை, இந்த சொற்களை பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன? He wants to trigger somebody. ஸோ இது வைரல் ஆகும், திருப்பி சர்ச்சையாகும்.
அமித்ஷாவோட விசிட்டை விட இது பெரிய சர்ச்சை ஆகணும் என்பது அவருடைய எண்ணம். சரி, இதனால் திரு அண்ணாமலை அவர்கள் பெறப்போவது என்ன? அவர் நெகட்டிவாக தானே அவருக்கு மாறும். எங்கே போனாலும் மக்கள் கூட்டமும் மக்களின் கவனமும் அவனை சுற்றி தான் இருக்குது. நயினார் நீ போங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் போதும் தலைவராக இருந்தது, நீ திருப்பி வந்துருப்பா. ஹோம் மினிஸ்டரே வந்தால் கூட கவனம் பூரா மக்கள் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த நினப்பு இருக்குது, உள்ளபடி அவருக்கு அந்த நினப்பு இருக்குது. அவருடைய நண்பர்களிடம் பேசுவாங்களாம், அவர்கிட்ட அவர் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, அவசரப்பட்டுட்டாங்க, 2 மாதத்தில் கதறிக்கிட்டு என்கிட்ட வர்றாங்களா இல்லையான்னு பாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் உள்ளபடியே நம்புகிறாரு. இதை ஃபேக் நரேட்டிவை உருவாக்கி ஒரு ஸ்டேஜில் நீங்களே அந்த நரேட்டிவை நம்ப ஆரம்பிப்பீங்க தெரியுமா? நம்ம தமிழக முதல்வரை உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு ஃபேக் நரேட்டிவ் பேசி 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 2026 2031 அதற்கடுத்த தேர்தல்கள்லாம் திராவிட முன்னேற்ற 36 ஆகிய தேர்தல்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான்ட்டு உண்மையிலே ஒரு நம்புறது. இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு தெரியாது. அதுபோல் இதையே நம்ப ஆரம்பித்து விட்டார் திரு அண்ணாமலை. அதோட சிக்கல் தான் இது நிச்சயம். அண்ட் இவரே இதை ரிலீஸ் பண்ண சொல்லுவார். கரெக்டாக நான் அதை பேசியிருப்பேன். அந்த ஸ்டாலின் ஐயா கலைஞர் ஐயான் இருக்குல்ல, அதை போட்டு வைரல். முதலமைச்சரோட விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுறதுனால அடுத்து அவரை பற்றியே பேசிடலான்னு பார்க்குறேன். போன எங்களுடைய 4th Estate தமிழ் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. அந்த பேட்டியில் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியாக போய் மீட் பண்ண போகிறாரு, ஆமாம் அப்படின்னு கேட்கும்போது, நீ வேணால் எழுதி வச்சுக்கோப்பா, இன்னும் 2 நாள் இல்லை 3 நாளில் இது நடக்காதுன்றத மாதிரி சமிக்ஞை தெரியும் அப்படின்னீங்க. இப்போது மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக நடத்தியிருக்கிறார் திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. குறிப்பாக துணை முதலமைச்சரும் அதில் கலந்துக்கிறாரு. காணொலி காட்சி வாயை நடத்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கோவிட் கொஞ்சம் பரவுதுன்றதுனால கூட அப்படி நடத்திருக்கலான்ற ஒரு பேச்சு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? சரி, இப்போ தான் இந்த கோவிடுன்ட்டு உருட்டுறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி 1 to 1 இது ஒவ்வொரு தொகுதியும் 1 to 1 நாம் சந்திப்போம், விரிவாக பேசுவோம்னு சொன்ன உடனே தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதியா இது நடக்காதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சொன்னீங்க. இவரை பற்றி தெரிந்ததனால் நான் சொல்கிறேன் சொன்னேன் அருள்மொழி. அப்படி ஃபஸ்ட்டு இது ஒரு 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 ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, ஓகேவா? இன்னொன்று ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அது காரணம் அல்ல. ரெட் அலர்ட்லாம் அப்போதே நான் இதை சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, இவருக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம், இவர் இதை விரும்புவதில்லை. சிஎம்ஏவா? எஸ். உங்களுக்கு அரசியலில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஒரு வெறி பிடித்த பொலிட்டிக்கல் அனிமலாக இருக்கணும். மண்டை பரபரன்னு இருக்கணும். எலெக்ஷன் வருது, என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, ஐயோ அவன் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி, சரியா? ஓ அப்படி அவன் இது பண்ணிட்டு இருக்கானா, அடுத்து நம்ம இதை பண்ணலாம், இப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் ஜெயிச்சு வர்றான் பாஸ். மோடி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், அமித்ஷா அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், கருணாநிதி அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். உண்மை. ஜெயலலிதா அப்படி சொல்ல முடியாது. பை டிஃபால்ட்டாக ஜெயிச்சு வந்தாங்க. ஜெயிச்சு வந்தோடனே ஓ சரி சசி வண்டியை கொடநாடு போய். கருணாநிதி அப்படி இல்லை, வெறி கொண்டு வேலை பார்ப்பார். ஸ்டாலின் அப்படி அல்ல. கேக் வாக்காக இருக்குது, அதனால் அவர் அமைதியாக இருக்கிறாரு சார். இல்லை, அதுக்கு இவ்வளோ உழைக்கணுன்ற கூட அவருக்கு இவ்வளோ உழைச்சாதான் இப்படி நம்ம திருப்பி ஜெயிக்க முடியுன்றதே அவருக்கு தெரியலன்றேன். அவர் நம்புகிறாரு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இதை விட நல்லாட்சியை எவன் கொடுத்துட முடியும், வேறு யாருக்கு ஓட்டு போடுவாங்க, சீரியஸாக அவர் நம்புகிறாருப்பா. அவர் தான் எதுவுமே சொல்கிறது இல்லைன்னு சொன்னேன்ல நான் உங்களுக்கு. நேற்று கூட நம்ம நேற்றைக்கு முன்தினமும் நமது சேனலில் விவாதித்தோம். அந்த சின்னசாமி ஸ்டேடியம் நெரிசலில் இறந்து போன அந்த ஆர்சிபி ஐபிஎல் இதில் இறந்து போனவங்களுக்கு 10 லட்ச ரூபா காம்பன்சேஷன் அறிவிச்சிருந்தாங்கல்ல. 25 லட்சம் இன்னைக்கு காலையில். ஃபஸ்ட்டு 10 லட்சம் அரசு, அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் டீமும் ஒரு 10 லட்சம் ஒரு குடும்பத்துக்கும். ஓகே, இன்னைக்கு காலை 25. பயப்படுறாங்க அவங்க, புரியுதா? ஐயோ இது எப்படி ஆக போதோ. இத்தனையும் உடனடியாக தேர்தல் இல்லை, இருந்தாலும் பயப்படுறாங்க. பிஜேபி கையில் எடுத்துருச்சு ஐயோன்ட்டு. ஒரு சாதாரண விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர், உங்களது ஏற்பாடுகள் குறைவு காரணமாக 5 பேர் இறக்கிறார்கள். 5 லட்ச ரூபாய் தூக்கி விட்டெறிஞ்சிட்டு ஒரு விசாரணை கூட போடாமல் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். கவனிச்சிங்களா? இதுக்கு விசாரணை கமிஷன் மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் விசாரணை ஆணையம், யோ கமிஷனர், ஏடிஜி, சஸ்பென்ஸ், இன்டெலிஜென்ஸ் ஐஜி சேஞ்சுடு, டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அங்கே கோவிந்தராஜன், அங்கே ஒரு துணை முதல்வர் தினேஷ் இருந்திருக்காரு.
அவர் டிஸ்மிஸலு. ஐஜி இன்டெலிஜென்ஸ், ஏடிஜி இன்டெலிஜென்ஸ் ஷிஃப்டடு ஹேமந்த் நிம்பால்கர். கர்நாடகா கிரிக்கெட் போர்டோட சில மெம்பர்ஸ் வந்து அது தானாக தனியார் நிறுவனம், அதனால நான் அதை சொல்லல. பட் ப்ரெஷர் இருக்குல்ல, ப்ரெஷரால தான் அவங்களும் விலகி இருக்கிறாங்க. இங்க இதுக்கு ஒரு விசாரணை நடந்ததா, ஒரு அதிகாரி மாற்றப்பட்டாரா? குறைஞ்சது ஒரு டிராஃபிக் சப் இன்ஸ்பெக்டர் மாத்தினீங்களா நீங்க? குடிக்க தண்ணி இல்லை பாஸ் அன்னைக்கு, தெரியுமா? அது இத்தனைக்கும் அது வந்து வெயில் காலமாக இல்லைன்னா கூட அந்த அன்னைக்கு அந்த டீஹைட்ரேஷன் ஞாபகம் இருக்கா? கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன் நான் அன்னைக்கு. இந்த ஏர் ஷோ நடந்த அன்னைக்கு கொஞ்சம் காலையில் நான் 10 மணிக்கு கையெழுத்து போடணுன்றதுனால நான் வேறு ரூட்டுன்றதுனால நான் கண்டிஷன் கையெழுத்து போட்டுட்டு வர்றேன். போகும்போது போய் போட்டேன், வரும்போது எல்லாரோடும் சோக்குடு. அப்போ அன்னைக்கு ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப கடும் தாகம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு புழுக்கம். குடிக்க தண்ணி இல்லாமல் செத்துருக்காங்க, ஆம்புலன்ஸ் போக வழி இல்லைங்க. ஒரு விசாரணை நடத்தணுன்றது இன்னைக்கு சித்தாராமையா ஏற்கனவே 10-20 லட்சம் கொடுத்தாச்சு செத்தவனுக்கு, இன்னொரு 5 லட்சம் வச்சுக்கண்டு பைத்தியம் அவரு. இவருக்கு அந்த பதற்றம் இல்லை, தெரியுதா? இன்னொன்று, நம்ம 2 பேரும் இப்போ 3 பேரும் இப்போ நேராக அப்படி உட்காந்து உரையாடுறதுக்கும் காணொலி காட்சியில் உரையாடுறதுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஒரு நிகழ்ச்சியோட நேர்காணலுக்கே வித்தியாசம் இருக்கிறது. தேர்தல் சம்பந்தமான ஆயத்த கூட்டம்யா, மாவட்ட செயலாளர்களோட கூட்டம். நேராக கூப்பிட்டு அருள்மொழி வந்து இப்போ திருநெல்வேலி மாவட்ட செயலாளர்னா என்ன அருள்மொழி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அண்ணே ஜெயிச்சிடலாண்ணே, நம்ம வந்து 8 தொகுதியாக அடிச்சிடலாண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கே பாரு, உருட்டாத, பெண்ணுலேருந்து சர்வே வந்திருக்கு, இவ்வளோ வீக்காக இருக்குது, விஜய் கட்சிக்கு அங்கே இவ்வளோ இது கெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சரி பண்ண போகிறத? 10 மாதத்துக்கு 11 மாதத்துக்கு முன்னாடி இந்த லட்சணம்னா போக போக எப்படி மாறும் இது? நீயும் அந்த மாவட்ட செயலாளர், பக்கத்து மாவட்ட செயலாளரோட நீ சண்டை எடுத்துக்கிட்டு நீ இந்த வேலையை பண்ணுறன்றது எனக்கு தெரியும். இதுதான் தனித்தனியாக பேசும்போது இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக. அவர் தச்சை கணேசராஜா இந்த வாட்டி ஜெயிச்சுடார் போல இருக்கு, ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர், அவர் ஜெயிச்சுடார் போல இருக்கு. நீ ஒன்றும் சரியில்லை, ஒழுங்கா இல்லைன்னா மாற்றிடுவேன், ஜாகிரதை. இப்படி சொன்னால் தானே பயம் இருக்கும். அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? 1 வாரம் 10 நாள் முன்னாடி நடந்துச்சு. பூத்து முகவர்கள்லாம் நேற்று ஒரு அதிமுக தலைவர்கிட்ட பேசுகிறேன், பேசின உடனே சாரி சார் 2 வாட்டி கால் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கால் எடுக்க முடியல, இந்த பூத்து ஒர்க்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது சார், ஜூன் 15க்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு சார், முடிச்சே ஆகணும் சார். எடப்பாடி அந்த மீட்டிங்கில் சொன்னது. தனித்தனியாக 4-5 மாவட்டத்துக்கு முதல் நாள், அதுக்கப்புறம் சில மாவட்டங்களுக்கு பின்னாடி நினச்சி, ஜூன் 15க்குள்ளே ஒவ்வொரு பூத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 பேர், அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதியின் பொறுப்பாளர், இவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய புகைப்படம் ஜியோ லொக்கேஷனோடு தலைமைக்கு வந்து சேரணும். ஜூன் 15க்குள்ளே தலைமைக்கு அது வந்து சேரலைன்னா நமது அம்மா பேப்பரில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இவ்வளோ தான். எவ்வளோ பெரிய ஆளுன்னெலாம் பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுத்துருவேன், புரிஞ்சுங்க, அவ்வளோதான். கூப்பிட்டு சொன்ன உடனே நேற்று பேசின தலைவர்கிட்ட அதோட ரிஃப்ளெக்ஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இல்லை சார், ரொம்ப நெருக்கடி சார், இது எப்படியாவது இந்த பூத்து ஒர்க்க முடிக்கணும் சார். நமது வழக்கறிஞர்கிட்ட கடந்த வாரம் போனப்போ அவர் அதிமுகவை சேர்ந்தவர் வழக்கறிஞர், சார் இது பூத்து நேற்று பூரா பூத்து ஒர்க்கு சார், அதனால தான் சார். இங்கே எப்படி நடக்கும்? அந்த காணொலி காட்சியில் நடக்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்நாள் அமைச்சர்கள் வந்து இன்று தலைவரோடு காணொலி காட்சி வாயிலாக கூட்டத்தை அட்டன் பண்ணணும். ஒவ்வொருத்தனும் அந்த காணொலி காட்சியில் வீசி அட்டன் பண்ணுறத ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்றாங்க, போட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுவாங்க. கரெக்டா? இப்போ எப்படி பயப்படுவோம் உனக்கு, அதை சொல்லுங்கள். இன்னொன்று, கட்சியில் கட்சிக்காரர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? பொறுமைக்கிட்டு இருக்கான் எல்லாரும். நான் சொல்கிறேன், வாங்கி 80% துட்டை வந்து இந்த குடும்பமே வாங்கின்னு போயிடுச்சு. கட்சிக்காரனே பொறுமைக்கிட்டு இருக்கான் திமுக கட்சிக்காரன். இவங்க வந்து 4 வருஷமாக வந்து இவங்க வசூல் பண்ண காசுல வந்து 80% இந்த குடும்பம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சார் வாங்கிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் சன் சார் வாங்கிட்டார். பிடிஆர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? த சன் ஹஸ் மேட் 15,000 crores, த சன் இன் லா ஹஸ் மேட் 30,000 crores சொன்னார்ல. இது இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்போது வசூல் பண்ணது. 4 வருஷமாக இந்த சிஸ்டம். அதாவது என்னென்னா, நான் சொல்லியிருக்கேன், த சேக் ஆஃப் ரிப்பிட்டிஷன் ஐ வில் டெல் யூ. கருணாநிதி காலகட்டத்தில் அந்தந்த அமைச்சர்கள், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வசூல் பண்ணி, இன்னொன்று அமைச்சர்கள் சம்பாதிச்சா மாவட்ட செயலாளருக்கு ஒரு பங்கை கொடுத்துடணும், அவங்க வச்சுப்பாங்க. எலெக்ஷன் வந்துச்சுன்னா செலவு பண்ணியான்றது. ஏடிஎம்கேல சென்ட்ரலைஸ்டு. 100 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாயை கார்டனுக்கு கொடுக்கணும், கார்டன் கொடுத்துட்டு அதுலேருந்து 25 ரூபாய் எடுத்துக்கணும், அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க.
ஆமாம் இந்தாம்மா 25 ரூபா எடுத்துக்கிட்டேன், இந்த 75 ரூபா கொடுத்தோன்னா நீ காலி, நாளைக்கு நீ மந்திரி இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் தேல் சென்ட் எக்ஸ்பென்ஸ் ப்ராம்ப்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த சிஸ்டத்தை டிஎம்கே 21 இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல இவங்ககிட்ட போய் தொங்கிட்டு இருக்க முடியாது மாமா, நம்ம இப்போ ஒரு சிஸ்டத்தை போட்டுருவோம் மாமான்னு சொன்னோன்னா வசூல் பண்ணால் இவங்களும் கொடுத்தாங்க. வேறு வழி இல்லை, மந்திரியாக இருக்க மாட்டோம், கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, துட்டு இருக்கு அவனுக்கு சீட்டு விடுன்றாங்க. ஏங்க எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் கட்சியிலேருந்து எதிர்பார்க்குறது, நீயே செலவு பண்ணுன்றாங்க. இப்போது நீ மாவட்ட செயலெல்லாம் பார்த்தா தானே என்னென்னு நேராக சொல்கிறேன், அண்ணே செலவு பண்ண முடியாதுண்ணே, கட்சியிலேருந்து எவ்வளோண்ணே கொடுப்பீங்க, அதுவும் துட்டு இருக்கவனே பார்த்து சீட்டு கொடுன்னு சொல்கிறாங்க, எவனாவது தப்பான ஆள்லாம் வந்து சீட்டு வாங்கிட்டு போயிடுவானே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பார்த்து பேசும்போது உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் வரும் இல்லையா? அப்போ எல்லா ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு நீங்கள் ஒரு முடிவு வரலாம். இந்த பார்ப்பா, நம்ம இந்த வாட்டி செலவுக்கு கொடுக்கணும், இது அவங்க இவங்களாம் பார்த்து துட்டு இருக்கவனை பார்த்து சீட்டு கொடுன்னா சரிப்பட்டு வராது அப்படின்றது தெரியும். காணொலி காட்சியில் இது மாதிரி இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, அனுப்பிச்சிருக்கல, இத்தனை விண்டோ இருக்குது, எவன் உங்ககிட்ட குறை சொல்லுவான் ஃபஸ்ட்டு அதை சொல்லு. இன்னொன்று, தனியாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு வந்து காணொலி காட்சியில் பெருசாக அமையாது. எல்லாரும் கூடி பேசுவாங்க. கூடி பேசும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பொது வெளியில் எல்லாருக்கும் மத்தியில் வந்து தலைவரை இவன் சரியில்லை தலைவர்னு எப்படி ஒருத்தர் வந்து பேசுவார் உங்கள்கிட்ட, எல்லாம் சூப்பராக இருக்குது சிறப்பாக இருக்குன்னு தான் பேசுவாங்க. அன்பில் மகேஷே, இந்த இவர் திரு அண்ணன் நேரு அவர்களே, இந்த மகேஷ் தாங்க எல்லாத்தையும் போட்டு கெடுத்துட்டு இருக்கான்றதை சொல்லுவாரா காணொலி காட்சியில்? இல்லை ஒரு திரு பொன்முடி சொல்லுவாரா? ஏங்க என் பேர் கூட போஸ்டரில் போட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் கேளுங்க. இது ஒரு தலைவருக்கு இந்த அறிவு இருக்கணும்ல. சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜர் டீம் லீடர் மீட்டிங் நடத்துவார் தெரியுமா? இது கடமை. இன்றைக்கி ஒரு மீட்டிங்கு, டிஎல் மீட்டிங்கு, லாகின் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவங்க பக்கத்தில் கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க. எஸ் 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 கிட்டத்தட்ட அது மாதிரி ஆகிட்டிங்களா? ஸ்டாலின் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் அனிமல். அப்பா நிழலில் இவ்வளோ தூரம் வந்துட்டார். இப்போது உண்மையிலே இது ஈஸின்னு நினச்சின்னுக்கிறாரு. அதிருப்தியே இல்லைன்னு உள்ளபடியாக நம்புகிறார் அவர். ஆமாம், யாருமே நேற்று தான் அதிருப்தி தெரிவிச்சிருக்க மாட்டாங்கல்ல. தெரிஞ்சுக்க அவ்வளோதான், முடிஞ்சா. நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆர்கே நகர் எலெக்ஷனில் என்னண்ணே எப்படின்னா இருக்க தம்பி, தூங்கும்போது விரலை நீட்டிக்கிட்டே தூங்குறான் தம்பி, எப்போ எலெக்ஷன் வரும் தளபதியை முதல்வர் ஆகணுன்ட்டு துரைமுருகன் சொன்னேன். அப்படியாண்ணே? அவன் நண்பர் ஒருத்தர் இருந்திருக்காரு, செல்ல கணபதி, நின்றுருக்காரான். ஸ்டாலின் வரான், என்னண்ணே எப்படின்னா இருக்குண்ணே, தம்பி கவலையே படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, இந்த இடைத்தேர்தலாம் வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணிருக்காதீங்க, நான் பார்த்துக்குறான், உறுதி அப்படின்னாரான். கூட இருந்தவர், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார், அங்கே கஷ்டம் சார், தேர்டு பிளேஸ்க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார், அந்த ஒரு டிடிவி ஜெயிச்ச எலெக்ஷனில் தேர்ட் பிளேஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சார்ன்னு சொன்னானே. இதை சொல்கிறீ அவர்கிட்ட? சொன்னால் அவர் ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாரா? என்ன தப்புன்னு கேட்பாரா? இப்போ பாரு வேலை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. இதைத்தான் அவர் கேட்க விரும்புகிறாரு. ஓகே, பாசிட்டிவ் நியூஸை சொல்லி நான் ஏன் இவ்வளோ உறுதியாக அருள்மொழி இது நடக்காதுன்னு நான் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் 2 பேரும் 2 மாவட்ட செயலாளர், நான் தான் ஸ்டாலின் கூப்பிட்டு உட்காரதான் நீங்கள் 2 பேரும் குறைய சொல்லுவீங்க. குறைக்கு நான் தீர்வு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட தீர்வு இல்லை, அதுக்கான பொறுமையும் இல்லை. இதை நான் கேட்க விரும்பலை. என்னங்க இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? இதுதான் யதார்த்தம். இதனால தான் திமுகவோட தோல்வி உறுதின்னு நான் சொல்கிறேன். நான் சந்தித்தது உங்கள் நிகழ்ச்சியில் நேர்காணலில் சொன்னேன்ல, என்கிட்ட என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், உங்களை மாதிரி ஆளுங்க தான் குறை சொல்கிறீங்க என்ன தெரியுமா? இன்னும் நான் என்ன பண்ணணுன்றாரியா? இதை விட எப்படி நான் சிறப்பாக நான் ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. இப்போ தான் இவர் கனவுலகத்தில் நானும் சொல்ல முயற்சி செஞ்சேன். சொன்னேன் உங்கள்கிட்ட, சார் சிஎம் நல்லா பண்ணுறீங்க, இந்த அதிகாரிங்க ஆஃபீஸர் நல்லா வேலை செய்கிறாங்க சார், இடி அது பிஜேபி அப்படி தான் பண்ணோம் சார், ஒரு மாப்பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பேசுவேன்? நன்றி வணக்கம் சொல்ல வேண்டியது. யார் தான் என்ன பேச முடியும் அவர்கிட்ட சொல்லி? பேச முடியாது. அதாவது யார் பேச முடியும் தெரியுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நேரம் பேச முடியும். அப்பவும் பேச முடியாதுன்றேன். அந்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார்னு சொல்கிறீங்கல்ல, அதை மட்டும்தான் கேட்பார். புரியுதா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே ஒரு 10 நிமிஷம் அதெல்லாம் பேசிட்டு 11வது நிமிஷம் சார், ஆனால் பாருங்கண்ணா, சும்மா இவன் சொல்கிறான் என்ன சொல்லிருக்காத அப்படின்னோடனே இப்போ எப்படி பேசுவீங்க? ஸோ இதை இந்த தினேஷ், செந்தில்வேலை, முருகானந்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சிஎம் மீட்டிங் கூப்பிட்றாருன்னா அப்புறம் என்னென்ன மன்னா, மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக இருக்கிறார்கள் மன்னா. 26 தேர்தலில் கடந்த முறை கொடுத்ததை விட 220 இடங்களில் திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மன்னா. அப்படியா? 220 தொட்டலாமா? டெஃபினெட்லி சார் அப்படின்னு ஒரு யூசி முடிஞ்சிச்சா? அவர் அப்படி வச்சுட்டு இவங்க அடிக்கிற கொள்ளையை அடிச்சிட்ருக்கேன்.
இல்லைன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய அதிகாரிகள் முதலமைச்சரோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஏர் ஷோ வேடிக்கை பார்ப்பானா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டேன். He is the chief minister, man. He is sitting with his family. Are you the chief minister? சிஎம் சொந்தக்கார மாதிரி பின்னாடி வந்துருக்குற. ஃபஸ்ட்டு தினேஷுக்கு எதுக்கு சிஎம் பக்கத்தில் எதுக்கு சேரு? கருணாநிதி பக்கத்தில் சண்முகநாதன் சமமாக உட்காந்து பார்த்துருக்கியா நீ? இல்லை. எப்போவுமே குனிஞ்சு நிற்பார். கருணாநிதிக்கு 10 அடி தள்ளி அங்கே இருக்கும் சேர், பார்த்துருக்கியா? செகண்ட் ரோ தேர்ட் ரோலெலாம் இருக்க மாட்டார். சண்முகநாதன் எங்கேயான்னு கேட்டால் எந்திரிச்சு வந்து காதுகிட்ட பேசுவார். கவனிச்சிருக்கியா? ஃபோட்டோகிராஃபரை போனவன் தானே நீ? சிஎம் உட்காந்துருக்காரு, சிஎம் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க, இவர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பார்த்தியா தினேஷை? இப்படி தான்ப்பா 4 வருஷமா அந்த ஆட்சி நடந்துருக்குது. சரிசமமாக நடத்துகிறாங்க சமூக நீதி ஆட்சி. அதோட தலைவர் ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் தான் ராஜா. எல்லாரும் ராஜாவாக இருந்தால் நாடு நாசமாக போடும். இங்கே அதான் நடந்துருக்குது. புரிஞ்சுங்க. ஒரு அரசை நடத்துவதற்கென்று சில இலக்கணங்கள் இருக்கின்றன. உலகம் முழுக்க இதுதான் இலக்கணம். அந்த இலக்கணத்தை நீங்கள் மீற முடியாது. சேவகனை தூக்கி மடியில் உட்கார வச்சு கூடாது. அவன் அரசன் அல்ல, அரசால தகுதியானவனும் அல்ல. 3000 வருஷமாக இதையே தான் எழுதி வச்சுருக்காங்க. கிரேக்க வரலாறு எடுத்துக்கொண்டாலும் இது எழுதப்பட்டிருக்கிறது. மாக்கியவல்லி இதை எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் இதை எழுதியிருக்கிறாரா இல்லையா? அதிருப்திகளை கவனிக்காமல் இருக்கிறாங்க, சில விஷயங்களெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னதை வந்து இப்போ ரீசனாக நடந்த ஒரு ஆக்டிவிட்டி வச்சு கண்டுபிடிக்கலாம். கிளாம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அண்மையில் 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து நைட்டு அதுவுமா அவ்வளோ மக்கள் கத்துறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, பஸ்ஸை விடுன்னு கோஷம்லாம் போட்டாங்க. இப்போ அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி கிளாம்பாக்கம் க்ரௌட் இஷ்யூனால புக் டிக்கெட் அட்வான்ஸ் டு அவாய்ட் ஹசல்ஸ் அப்படின்னு சொல்லி எஸ்சிடிசிலேருந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. சார், முன்னாடியே புக் பண்ணிட்டு வாங்க, புக் பண்ணினா பிரச்சனை இருக்காது. ஏன்னா நாங்கள் எப்படி பஸ்ஸை விடுறோம்னா புக்கிங்கை பேஸ் பண்ணி தான் பஸ்ஸே நாங்கள் விட்டுக்கிட்டு இருக்கோம், இருக்கிறது இவ்வளோ பஸ்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. நியாயமாக தானே படுது எஸ்சிடிஸோட அறிக்கை. ரொம்ப சரியான மொழி. ஒரு அரசு இந்த பொது போக்குவரத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பது இது புதிதல்ல. நீங்கள் புரிஞ்சுக்கணும். காலங்காலமாக நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து பொதுமக்கள் பெரும்பாலும் அரசு பேருந்துகளைத்தான் நம்பி இருக்கிறார்கள். இப்போது தான் இந்த ஒரு 15 வருடங்களாகத்தான் இந்த ஆம்னி பேருந்துகளின் ஆதிக்கம் அதிகமாகிறது. அந்த காலத்தில் தனியார் பேருந்தே கிடையாது, வெறும் அரசு பேருந்து தான். இது வந்து எவ்வளோ பஸ் விடணும், எத்தனை மணிக்கு விடணும், எந்த ரூட்டுக்கு விடணுன்றதெல்லாம் விரைவு போக்குவரத்து கழகம் தவிர்த்து மற்ற போக்குவரத்து கழகங்களில் உள்ள அதிகாரிகளுக்கும் தெரியும். ஏன்னா எப்படிலாம் இது பண்ணுவோன்னா இது வருஷம் நடக்கிறது, இது புதுசு இல்லை. நாளைக்கு முகூர்த்த நாள்னா வெளியூருக்கு போகிறவன் அதிகமாக இருப்பான். போடு பஸ்ஸை எக்ஸ்ட்ராவாக போடு. பக்ரீத்தா எக்ஸ்ட்ரா. வெள்ளிக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை லீவ் வருதா, கூட்டம் 1.5 மடங்கு குவியும். பஸ் இன்க்ரீஸ் பண்ணு. லீவில் இருக்க டிரைவர் கண்டக்டர்லாம் கேன்சல் பண்ணி லீவ் வர சொல்லு. ஸ்பேர் பஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணி ஓடுமா, ஃபிட்டாக இருக்கா அனுப்பு. இது காலங்காலமாக செய்து கொண்டிருப்பது, இது புதிதாக அல்ல. அண்டு ஒரு நாள் தெரியாமல் நடந்து விட்டது, முகூர்த்த நாளுக்கு நீங்கள் விட்டுட்டீங்க. தொடர்ந்து 3 நாட்களாக பேருந்துகள் இல்லாமல் மக்கள் வீதிகளில் அந்த சாலையில் நெடுஞ்சாலையை மறித்து 4 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஆகுதுன்னா என்ன சார் கவர்மெண்ட்டு? இந்த கீழாம்பாக்கம் ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனையாக இருக்குன்றதை நீங்கள் கவனிச்சிங்களா? அருள்மொழி, டிசம்பர் 2023 தான் அவசரமாக இதை திறந்தார்கள் என்று நான் நினைவு. அவர்கள் திறந்தது முதல் நான் தொடர்ந்து இந்த பேருந்து நிலையத்தோட சிக்கலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். அவசரமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு உள்ளூர் பேருந்து வசதிகள் கூட செய்யாமல் அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. பேருந்து நிலையத்தில் முழுமையாக வேலை முடிக்காமல் அது திறக்கப்பட்டது. சரி, இப்போ இதை இவ்வளோ வேகமாக மாற்றிட்டு கோயம்பேடில் என்ன சார் பண்ணிட்டீங்க? நீங்கள் சும்மா தானே சார் கிடக்குது. அப்போ நான் என்ன விமர்சனம் வச்சேன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் சிட்டி நெரிசலை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது சரியான முடிவு. இன்ஃப்ராவும் கொஞ்சம் நல்லா ப்ராடனாக பண்ணியிருக்காங்க. சென்னையிலேருந்து கேளம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிட்டு அல்லவா நீங்கள் திறக்க வேண்டும். ஏன் இவ்வளவு அவசரமாக டிசம்பர் மாதம் திறந்தீர்கள்? இதான் உங்கள் கேள்வி. ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்கள் திறந்தீர்கள் என்றால், பிவிஜி என்ற அந்த தனியார் நிறுவனத்திற்கு 25 வருடத்திற்கு பேருந்து நிலைய பராமரிப்பு கட்டணத்தை கொடுத்து விட்டு பராமரிப்பு டெண்டரை கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் சேகர்பாபு இதை பண்ணாருன்ட்டு தான் சொன்னேன். அதுக்கு ஒரு 2 கேஸை போட்டு விட்டாங்க, என் மேலேயும் லியோ மேலேயும். இன்றைக்கி சரியாயிடுச்சா?
இவ்வளோ வேகமாக திறந்து இன்னும் விளம்பரம் கம்ப்ளீட்டாக டெண்டர் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகலை அருள்மொழி தெரியுமா? 2 வருஷம் ஆகுது. மேலே ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்கல்ல, ஓகே, கடை வாடகை விட்றாங்கல்ல, முடியல. அது தெரியுமா? போக்குவரத்துறை அமைச்சர் எனக்கு 2 கடைன்றாரு. சேகர் பாபு கட்டினதே சிஎம்டின்னு எனக்கு இல்லாத கடை அவனுக்கு கொடுக்காதுன்றாரு. கேனர் கடை 2 கடை கேட்குறாரு. தாமான் பர்சன் பஸ் ஸ்டாண்டே என் ஏரியாவில் இருக்குடா, எனக்கு 2 கொடு. விளம்பரமும் முடியல, கடைகளும் முடியவில்லை. ஒரு பெரிய சைவ செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஒரு அங்கே அந்த கடை ஹோட்டலில் வந்து வாடகை எடுக்குது. அந்த சைவ ஹோட்டலுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு சைவ குரூப் அவனுக்கு கொடுக்காதுன்னு கெடுத்துட்டாங்க. இது சின்ன விஷயமாக உங்களுக்கு தெரியலாம். நேற்று இரவு நீங்கள் உங்கள் மனைவி மற்றும் குழந்தையோடு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று இரவு பேருந்து இல்லாமல் விடியற் காலை 4 மணி வரை காத்திருந்து விட்டு பிறகு ஊர் சென்ற பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பீர்கள் அருள்மொழி? கண்டிப்பாக கோவம் வரும்ல. எவ்வளோ கோபம் வருன்றது உங்களுக்கு தெரியாது, மறக்க மாட்டாங்க. இதை பஸ் இருக்குன்ட்டு என்னென்னா இன்றைக்கி கோயம்பேட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க மொழி, விடிய பஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதான் சார், கோயம்பேட்லேயும் வராத சிக்கல் ஏன் சார் இங்கே கிளம்பாக்கத்தில் மட்டும் வருது? கிளம்பாக்கத்தில் ஏன் வருகிறது என்றால், நாளுக்கு நாள் இந்த நிர்வாக சீர்கேடு அதிகரித்து கொண்டே இருக்கிறதுமா. போக்குவரத்தையே ஒழுங்காக பார்க்குறதுக்கு துப்பு இல்லை. அவர்கிட்ட போய் மின்சாரத்துறையை பாருங்கன்னு கொடுத்தா துட்டு எதில் அதிகம்? மின்சாரத்துறையில் நிலக்கரை இறக்கும்போது பல ஐட்டங்கள் இருக்கிறது. எதில் கவனம் செலுத்துவார்? நெடுஞ்சாலை உணவகங்களில் அந்த டெண்டர் விடுறதுல கூகுள் பேல காசு வாங்கின டிபார்ட்மெண்ட்டு தானே அந்த டிபார்ட்மெண்ட்டு. நான் சொல்கிறேன், அமைச்சர்கிட்டே பேசினேன் நான், சிவசங்கர்கிட்ட. அண்ணே, பஸ் வாங்குறதுலாம் ஏதோ துட்டு வாங்கிக்கிங்க, இது ஏழைங்க போகிறது, இதில் காசு வாங்காதீங்கண்ணே. இவன்கிட்ட நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா அவன் வந்து கக்கூஸ் போகிறதுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்கான் ஏழைங்க கிட்ட. இது பண்ணாதீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் இல்லை அப்படின்னா, அண்ணே உங்கள் பிஏ பேரை தான் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைண்ணே நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான். திருப்பி அந்த டெண்டர் அப்படி நின்று கிட்டத்தட்ட அந்த டெண்டர் 1 வருஷம் கழிச்சு விட்டாங்க தெரியுமா? நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் 1 வருஷம் கழிச்சு வெளியில் வந்து பார்த்தேன், அறப்போர் இயக்கமும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெண்டர். இது சிம்பிளான விஷயமா இல்லையாப்பா? இப்போ ரீசனாக நான் கடைசியாக திண்டிவனத்துக்கு தாண்டி போகும்போது அந்த இதில் வந்து அப்போல்லாம் ரெஸ்ட் ரூமுக்கு காசு வாங்குவாங்க, ரெஸ்ட் ரூமுக்கு காசு வாங்கலை. இவ்வளோ தான் அருள்மொழி நம்ம பண்ணுற ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் எவையா போகிறான்? ஏழை மக்கள் தான் போகிறான். ஏழை தானே போகிறான். எஸ், காசு இருக்கும். ஆம்னி பஸ்ஸில் படுத்துக்கிட்டு போவான், கரெக்டா? அவங்ககிட்ட போய் அவசரத்துக்கு போய் ஒன்றுக்கு போகிறதுக்கு போய் காசு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதை நிறுத்துங்கன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகி அமைச்சர் சிவசங்கர். இது ஒரு அரசுக்கு அவமானம் இல்லையா? பாலிமரிலும் மற்ற செய்தி நிறுவனங்களிலும் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. இன்னொன்று, எதிர்கட்சி பழனிசாமி அறிக்கை விட்டுருந்தார் பார்த்தீங்களா? கேவலமான ஆட்சிக்கு கிளம்பாக்கமே சாட்சி ஏதோ ஒன்று போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் ட்வீட்டு. இல்லை, அடிஷனல் பஸ்ஸஸ் would be operated as per reservations demandன்னு சொல்லி SCTC சொல்கிறாருல்ல, விரைவு போக்குவரத்து கழகம். இன்னொன்று, சரி, அப்போ ரிசர்வ் பண்ணவனுக்காக தான் நீங்கள் பேருந்து நடத்துகிறீங்களா? பேருந்து கழகம் நடத்துகிறீங்களா நீங்கள்? இது விரைவு போக்குவரத்து கழகம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், கும்பகோணம், மதுரை என்று வேறு சில போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன அல்லவா? அவர்களுக்கு என்ன கேடு வந்தது என்று தான் நான் கேட்கிறேன். இப்போ அங்கே பேருந்து நிலையத்தில் நேற்றைக்கு முந்தின இரவு காத்திருந்த மக்கள் விரைவு பேருந்து கழக பேருந்து வந்தால் தான் நான் போவேன் என்று காத்திருந்தார்களா? அப்படிலாம் இல்லை. அப்போ மற்ற போக்குவரத்து கழகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கும்பகோணம் மற்றும் மதுரையை தலைமையிடமாக கொண்ட அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன அல்லவா? அந்த பஸ்ஸு தான் மெயின். அதை புரிஞ்சுக்குங்க. SCTCலாம் ஃபிக்ஸட் ரூட்டு. அவங்க அதிகப்படியான வண்டியெல்லாம் தேவைப்பட்டால் திருச்சிக்கு விடுவாங்க, விழுப்புரத்துலாம் விட மாட்டாங்க. திருச்சி சென்ட்ரல் திருச்சிக்கு விடுவாங்க, சேலத்துக்கு விடுவாங்க. இந்த விழுப்புரம் திண்டிவனம் மார்க்கமாக விழுப்புரம் திருச்சி பஸ்ஸு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும்லப்பா? அரை மணி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் திருநெல்வேலி போகணுன்னு வச்சுக்கங்களேன், இங்கேருந்து திருச்சி காலை ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு போய் இறக்கி விட்டானா அங்கேருந்து மதுரைலேருந்து திருநெல்வேலி. இப்படி நானே போயிருக்கேன். வண்டி இருந்துக்கிட்டே இருக்கும். திருச்சிக்கு பஸ்ஸு 20 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்குல்ல, திருச்சிக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. 7.5 மணி நேரம் பஸ் இல்லைன்றாங்க சார். இது என்னையா அது? நான் போயிருக்கேன் பாஸு, திருச்சிக்கெலாம் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் பாஸு. ஒரே இடத்துல 3 வண்டி வரும். எது முதல்ல கிளம்பிட்டு பார்ப்போம். என்னையா அட்மினிஸ்ட்ரேஷன் இது? என்னையா புதுசாக நேத்தாயா பஸ் விட ஆரம்பிக்கிறீங்க நீங்கள்? ஆனால் சார், இதே மாதிரி சார் MP எலெக்ஷனுக்கு முன்னாடியும் மக்கள்லாம் கதறினாங்க. அகைன் வந்து திமுக 39-0 தான் ஜெயிச்சாங்க. இல்லை லுக் மாலதி, நீங்கள் மிக தெளிவாக மக்கள் பாராளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் என்பவற்றிற்கு
தனித்தனியாக தெளிவாக வாக்களிக்கிறார்கள் என்பதை நாம் கடந்த கால தேர்தல் முடிவுகள் சான்றாக நம் முன் நிற்கின்றன. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை நான் மீண்டும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது இன்னொன்று நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான கூறு அடங்கியிருப்பதாக நான் பார்க்கிறேன். இதை பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான வெறுப்பை அறுவடை செய்ய வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பு. அதை அவங்க செய்யணும். செய்ய தவறுனாங்கன்னா எனிதிங் மே ஹேப்பன். பட் இது கோபம் இருக்குது, இது இந்த அதிருப்தி இருக்குது, அது கோபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தீராத கோபமாக அதை மாற்றும் கடமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தான் இருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் ஊடகங்களை நாம் சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் சொன்னால் இதில் அரசியலையும் தாண்டி மக்கள் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னும் போது கவர்மெண்ட் ஷுட் ரியாக்ட்ல கட்டாயமாக அடுத்த அடிஷனல் பஸ்ஸஸ் விட்டு. சரி, இப்போ 3 நாளாக இது எப்படிப்பா தொடருது? இதுதான்ப்பா இது தெர் இஸ் நோ கவர்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான்ப்பா. இதெல்லாம் உளவுத்துறையோட வேலை அருள்மொழி, இன்டெலிஜென்ஸு. இது மாதிரி ஒரு சின்ன ட்வீட்டு வந்த உடனே பார்க்கணும். ட்வீட்டு வந்த உடனே அந்த செங்கல்பட்டா அது எந்த பகுதி, கிளாம்பாக்கம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் கான்ஸ்டபிள் இருப்பார். கிளாம்பாக்கத்துக்கு அவருக்கு டியூட்டி போட்டிருக்கணும். டக்குன்னு இங்கேருந்து அதுக்கு பொறுப்பான இன்ஸ்பெக்டர்கிட்ட போனோன்னா இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டு என்னையா நடக்குதாங்கன்னு சொன்னோன்னே, ஐயா 2 மணி நேரமாக வண்டி இல்லைங்க, இது போய் அங்கே இருக்க டெப்போ மேனேஜரை செக் பண்ணோன்னா அவர்கிட்ட போய் அவர் செக் பண்ண உடனே, சார் பஸ் வரதில் இந்த டிஃபிகல்ட்டின்னு அவர் சொன்னோன்னே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் எஸ்எஸ்பிக்கு சொல்லி, எஸ்எஸ்பி சார் பிரச்சனை பெருசாகும் போல் இருக்குன்னு சொன்ன உடனே எஸ்எஸ்பி சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொல்லி, சீஃப் செக்ரட்டரி சிஎம் நாலேஜ் கொண்டு போய் சிஎம் செக்ரட்டரிகிட்ட கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரியை கூப்பிட்டு, டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி போக்குவரத்து கழக எம்டி. இப்படி தான் அரசு இயங்கும், புரியுதா? இது அரசே இல்லைன்றது தெரியுதா? இது ஏன் நடக்கலை? இது காலகாலமாக நடக்குது, இதுதான் ரொட்டீன்னு. நான் வேலை பார்த்த அதிகாரிகள் எனக்கு இதை சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இதில் இப்போ நான் இத்தனை செயின் சொன்னேன்ல, இதில் ஏதாவது ஒரு கண்ணிலேருந்து நடவடிக்கை தொடங்கிடும், புரியுதா? இது ஒரு செயின். எஸ்பிசிஐடி கான்ஸ்டபிளில் தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் இருக்கிறது பல கண்ணிகள் கொண்ட ஒரு செயின். இதில் ஏதாவது ஒரு செயின் ட்ரிகர் ஆச்சுனாலும் வேலை நடந்துடும். சீஃப் செக்ரட்டரி டிவி பார்ப்பார், டிவி பார்த்துருக்கும் போது பார்லிமெண்ட் நியூஸ் வருது, டிரான்ஸ்போர்ட் சைடு கூப்பிட்டு என்னங்க இது வருது என்னன்னு பார்த்து செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் டக்குன்னு நடக்கும். போக்குவரத்து கழக எம்டி பார்த்துட்டு இருப்பார், சார் இந்த மாதிரி சிக்கல் வருது, அடிஷனல் பஸ்ஸஸ் வேணும், ஃபண்டு வேணும் அப்படின்னா அவர் சொல்லி யாராவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணோம். யாருமே ட்ரிகர் பண்ணாமல் ஏன் 4 நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? சிஎம்முக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்ற அச்சம் கூட யாருக்குமே இல்லை, தெரியுதா? 4 நாளாக பஸ்ஸு ஒரு நாள் நடக்கலாம் பை மிஸ்டேக், அது மன்னிக்கலாம். 4 நாளாவையா? என்ன ரீசன்னா சிஎம்முக்கு தெரியாது, அதை மீறி தெரிஞ்சா என்னப்பா அப்படின்வாங்க. அப்படி தானே, அதானே மீனிங் இருக்கு. புரியுது. சிஎம் தெரிஞ்சால் நம்ம பயப்படணுன்ற எண்ணம் வரணும்ல. கர்நாடகாவில் இந்த மாதிரி செத்தானா கமிஷனரையே பந்தாடிட்டாரியான்ற அந்த அச்சம் இருந்தால் அடுத்த வாட்டி கூட்டம் கூடுற இடத்துல அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பான எஸ்பி, ரேஞ்சு டிஐஜி, ஐஜி எல்லாரும் 4 நாள் முன்னாடி வேலை பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. ரைட்டா? ரூட்டெல்லாம் எடியா, கூட்டம் சேர்ந்துற போதியா. இப்போது சித்தாராமையா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அமைதியாக இருந்தால் எவனுக்காவது அங்கே பயம் இருக்குமா? பயமே இருக்காது. கள்ளக்குறிச்சியில் தான் நடந்துச்சு, மெரினா ஏர் ஷோவில் தான் நடந்துச்சு, இப்போ கிளாம்பாக்கத்தில் அதான் நடந்துட்டுருக்கு. சார் அது நேஷ்னல் அட்டென்ஷன் கிடைச்சிது சார் ஆர்சிபி அப்படின்றதுனால. இது அப்படி கிடையாது இல்லை. இப்போது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் இறந்து போகும்போதெல்லாம் கமிஷனரை மாற்றினாங்க. அப்போது அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களா? அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்காமல் போனதற்காக நீங்கள் வணங்கும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நல்ல வேலை கிடைக்கல. ஆனால் நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும்ல. ஒரு அதிகாரியை பழி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். இன்னொன்று, சும்மா அவரை இப்போ இந்த பெங்களூர்லலாம் வேணுங்கன்னு பழி கொடுத்தாங்க இவங்க தப்பிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே தவறு நடந்திருக்கா இல்லையா? அருண் எங்கே பறந்துருக்கணும் ஏர் ஷோ அன்னைக்கு? கமிஷன் அருண் எங்கே இருந்திருக்கணும்? அங்கே தான் வந்து ஏர் ஷோ பகுதியில் இருந்திருக்கணும். அவர் கண்ட்ரோல் ரூமில் இருந்திருக்கணும். செக்யூரிட்டியை சூப்பர்வைஸ் பண்ணணும். சிஎம்க்கு பின்னாடி உட்காந்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஃப்ளைட்டு பார்க்குறது அருண் வேலை. இப்போ ஒன்றால் தானே செத்தான். நீங்கள் பழி வாங்கிறதுக்காக இதை பண்ணணும்னு நான் சொல்ல. அருண் தனது கடமையிலிருந்து தவறினாரா இல்லையா? அப்போது நேஷ்னல் லெவல் அட்டென்ஷன் ஊரே ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டால் தான் நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்கள்? தட் இஸ் ஸ்டில் அ பேட் கவர்னன்ஸ் இல்லை. இப்போ திரு அருண் அவர்களை ராத்தோருக்கு அப்புறம் மாற்றுறாங்க.
திரும்பவும் அருணையும் மாற்றினாங்கன்னா அவங்களோட சாய்ஸ் தப்புன்ற ஒரு உணர்வு மக்களுக்கு வரும். ஸோ வாட்? அப்போ மற்றவன் எப்படி பயப்படுவான்? எப்படி பயப்படுவான்? இல்லை ஒரு ரீசனா? 40 ஏடிஜிபி இருக்காங்க, டெய்லி ஒரு கமிஷனர் போடு. என்னப்பா? ஐ ஆம் தி சீஃப் மினிஸ்டர், த கமிஷனர் ஒர்க் இன் மை ப்ளஷர். அருள்மொழி மாத்திரம் மாலதியை போடுறேன், மாலதியும் சரியில்லை, ஜெயபிரகாஷை போடுறேன். டில் ஐ ஃபைண்ட் த ரைட் பர்சன் ஐ கீப் சேஞ்சிங் தி கமிஷனர். ஸோ வாட்? யார் கேள்வி கேட்க முடியும்? இன்னொன்று, அப்படி மாற்றுவதன் மூலமாக எத்தனை முறை மாற்றுவதற்கும் முதல்வர் தயங்க மாட்டார்னு அதிகாரிகள்கிட்ட அச்சம் அதிகரிக்குமா? ஜெயலலிதா அந்த அச்சம் இருந்துச்சா? காலைல ஒரு கமிஷனர், சாயங்காலம் ஒரு கமிஷனரு, சேஞ்சிம், அவ்வளோதான். அப்போ எப்படி பயந்தாங்க அதிகாரிங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு ரீசனு. ஏன் சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்க இருந்தாலும் மாற்ற வேண்டியதானே? இல்லை, இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்தால் என்ன? ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் செலவாயிடுமா கவர்மெண்ட்டுக்கு? அதுக்கு டிஏ பில் போடுறதில்ல? உங்கள் ஆட்சி முக்கியமா, அதிகாரி முக்கியமா? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக அவப்பெயர் மீது அவப்பெயராக இந்த அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது, தெரியுதா? அவ்வளவு அதிகாரியும் அதிமுக ஆட்சி வந்த உடனே எடப்பாடிக்கு சல்யூட் அடிச்சுட்டு இதே இடத்துல இருக்க போகிறாங்க. நீங்கள் சித்தரஞ்சன் சாலையில் நிரந்தரமாக இருக்க போகிறீங்க. லோக்கல் இஷ்யூஸ் நீங்கள் எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நிர்வாக சீர்கேடுகளை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் விவகாரத்தை திமுக விடுறதா இல்லை. அதில் ஒரு பாசிட்டிவ் நோட்டும் இருக்க தான் செய்து. டீலிமிட்டேஷன் வந்தால் சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு அறிகுறியை முன்வைக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனால் ஆர்பி உதயகுமார் போன்ற அதிமுக வச்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய குடும்ப பிரச்சனை திசை திருப்பதாங்க இதெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா, சதர்ன் ஸ்டேட்டுக்கு ஆபத்து, எண்ணிக்கை குறையுதுன்னா நம்ம கண்டிப்பாக ஃபைட் பண்ணலாங்கிறாரு. ஆனால் சந்திரபாபு நாயுடு ஒரு முக்கியமான ஒரு ஹிந்துவில் ஒரு விஷயத்தை நான் படித்தேன். அவர் சொல்கிறாரு, பிஎம்க்கு கன்சர்ன் இருக்குங்க, பிரச்சனை வந்தால் பேசுவோம், 100% பிரச்சனை வராது அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறது சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்மெண்ட்? கடந்த முறை டீலிமிட்டேஷன் நடக்கும்போதும் ஒரு கோஇன்சிடென்ஸாக திரு சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவில் தான் அன்றைய பிஜேபி அரசு நடைபெற்று கொண்டிருந்தது. எப்படி நடந்திருக்கு பாருங்களா? எனக்கு எனக்கு இன்னைக்கு காலையில் இது ஹிந்துவில் எடுத்து மிஸ்டர் நாயுடுவோட இன்டர்வியூவை படித்த உடனே எனக்கு இன்னும் 25 வருஷம் கழிச்சு இது திருப்பி அப்படியே நடக்குது, இதிலும் சந்திரபாபு நாயுடு முக்கிய பங்கு வகிக்கிறான்றது இது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எனக்கு. அவர் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, நித்தி ஆயோகில் நான் இதை பற்றி ஒரு அவுட்லைன்னு நான் பேசினேன், பிரதமரிடம் நேருக்கு நேர் இந்த விஷயம் பற்றி விவாதிப்பதற்கான நேரம் அமையவில்லை, சரியான நேரத்தில் நான் இது குறித்து பேசுவேன். அரசியலமைப்பு சாசன திருத்தம் 2001 தான் அந்த கான்ஸ்டியூஷனல் டீலிமிட்டேஷனுக்கான திருத்தம், அரசியல் அமைப்பு சாசன திருத்தம் கொண்டு வர போகிறது. சென்சஸ் 2026 அடுத்த டீலிமிட்டேஷன் வந்து 2026 சென்சஸ்க்கு பிறகு என்று சொன்னார்கள். இப்போது 2027 தான் சென்சஸ் தொடங்குது இல்லையா? 1/3/2027 கட் ஆஃப் டேட்டா வச்சு தான் சென்சஸ் தொடங்குது. தென் இந்திய மாநிலங்கள் தங்களுக்கான நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். இப்போது தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரொம்ப சீக்கிரமாக இந்த கோரிக்கையை வைப்பதாக நான் நினைக்கிறேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியட்டும், அதற்கு பிறகு தான் இதற்கான தேவை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் தொகை பற்றியும் சொல்கிறார் அவர். நாங்கள் சரியான முறையில் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கடைபிடித்ததற்காக தென்னிந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது, வட இந்தியாவில் அதை கடைபிடிக்காததன் காரணமாக மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. அதிக மக்கள் தொகை என்பது பலவீனமல்ல, அது ஒரு பலம் என்பதை இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். சரி, அப்போ நீங்கள் கூடுதல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஊக்குவிப்பீர்களான்னு கேட்டப்பா, உலகம் முழுக்க இது போன்ற ஒரு திட்டங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை அப்படின்றத சொல்லிட்டு, உரிய நேரத்தில் நான் பிரதமரிடம் வலியுறுத்தி தென் மாநிலங்களுக்கு எந்த விதத்திலும் சீட்டு எண்ணிக்கை குறையாது என்பதை நான் உறுதி செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைங்க இப்போவே இந்த கோரிக்கை எழுப்புறாங்களேன்னு சொல்லும்போது, அரசியல் காரணங்களுக்காக இந்த கோரிக்கையை எழுப்புகிறார்கள் என்று திரு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாயுடுவோட ஆதரவில் தான் இந்த அரசு நடக்கிறது என்பதும் தெரியும். இல்லைங்க ஆந்திராவில் ஒரு 2 சீட்டை குறைச்சிக்குங்கன்றதுக்கு நாயுடு சம்மதித்தால் அவரோட சோழி இங்கே முடிந்தது என்பதும் நாயுடுவுக்கு தெரியும். இல்லை, தென்னிந்திய மாநிலங்களேன்னு எடுத்துக்கொண்டா எந்த முதல்வர் ஒரு 2 சீட்டு குறைச்சிங்கன்றதுக்கு ஒத்துக்குவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நோபடி வில். ரேவந்த் ரெட்டி ஒத்துக்குவாரா? நோ. இவர் சந்திரசேகரா ஒத்துக்குவாரா? ஜெகன்மோகன் ஒத்துக்குவாரா? பினராயி விஜயன் ஒத்துக்குவாரா?
யார் ஒத்துக்குவா? இது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். கட்சி பேதமின்றி குரல் கொடுப்போம். உண்மை. ரெஸ்பெக்டிவ் நயினார் ஒத்துக்க மாட்டான்றப்பா நான். சரியா? அப்போது எனக்கு நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போது திருப்பியும் வந்து நடுவில் வந்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கம்முன்னு இருந்தாங்க, ரைட்டா? சென்சஸ் என்ற அறிவிப்பு வந்ததும் திருப்பி வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்னு முதல்வர் மற்றும் திமுக கம்பு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எலெக்ஷன் இஷ்யூவாக இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்றது இதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 26ல ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இது நாளைக்கு நடக்க போகிறது இல்லை என்பது. ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது முடிஞ்ச உடனே டேட்டா, அந்த டேட்டாவுக்கு பிறகு டீலிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டும். அந்த சட்ட நிறைவேற்றத்தின் போது நீங்கள் அத்தனை பேரும் விவாதிக்கலாம். இங்கே இருக்கிறது போன 39 போவாங்க, விவாதிக்கலாம். அதற்கு பிறகு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த கமிஷன் இந்தியா முழுக்க சென்று ஆராய்ச்சி நடத்தும். எந்த தொகுதியை எப்படி மறுசீரமைப்பு பண்ணுறதுன்னா அந்த பாப்புலேஷன் டேட்டாவை வச்சு சேஞ்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறது இன்னையிலேருந்து 10 வருஷம் ஆகும். நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். சென்சஸே 2027 தான்ப்பா கமெண்ட்ஸ் ஆகுது. அப்போ எப்படி நடக்கும்? இன்னொன்று, அதெல்லாம் மீறி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சும்மா இருப்போமா? ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களும் போராட்டத்தில் இறங்குமா இருக்காதா? கட்டாயமாக இறங்கணும், இறங்குவாங்க. எல்லா ஸ்டேட்டும் சொல்கிறேன் நான், தமிழ்நாடு மட்டும் இல்லை. இப்போ எதுக்கு நீங்கள் இப்போ கம்பு சுற்றிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி எதிர்ப்பதற்கு வந்து எப்பயுமே திமுக என்ன பண்ணுறாங்கன்னா நடுவண் அரசின் மீதான எந்த வாய்ப்பு கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு வாய்ப்பாக இருக்கா, நம்ம ட்ரை பண்ணுவோம், போடுவோம், நம்ம இப்பயோ ஆரம்பிப்போம், தட் இஸ் அப்படின்னு பண்ணுறாங்க. தட் இஸ் ரைட் அருள்மொழி. எனக்கு இது எடுபடுமா, சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு இது உதவுமான்றது தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அகடமிக்காக கேட்குறேன் நான். ஒரு இதுதான் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. அண்டு நீட்டை வச்சு ரொம்ப நாள் உருட்டிகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ என்ன மக்கள் ரியாக்ட் பண்ணுறான்னா, நீங்கள் நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே எங்கே போச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு. ஸோ அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதை கையில் எடுக்கிறாங்க. நீட்டு கதை முடிஞ்சு போச்சு. மும்மொழி கொள்கையும் பெருசாக எடுபடல, அது முடிஞ்சு போச்சு. இப்போ இது மட்டும் எப்படி அருள்மொழி எடுப்படும்? எனக்கு நான் எதுக்காக தெரிஞ்சுக்கிறது திருப்பி கேட்குறேன்னா, திமுகவுக்கு சரியாக ஐடியா கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்களோன்ட்டு தான் எனக்கு தோணுது. சீரியஸாக நீங்கள் பிஜேபி அட்டாக் பண்ணுங்கள். பிஜேபி அட்டாக் பண்ணுறது நான் சொன்ன விஷயத்தில் அட்டாக் பண்ணணும், ஓகேவா? தமிழக பிஜேபி தலைவராக ஒரு தலித்தை கொண்டு வருகிறீர்கள், இந்திய குடியரசுத் தலைவராக ஒரு தலித்தை கொண்டு வருகிறீர்கள், இங்கே இருக்க கோயிலுக்கு தலித்தை கூட்டு போங்க. அதுதான் கவுண்டரு. கரெக்டா? நாங்கள் பாருங்கள் குடியரசுத் தலைவராக ஒரு தலித்தை நியமித்திருக்கிறோம், தமிழக பிஜேபி தலைவராக ஒரு தலித்தை நியமித்திருக்கிறோம். பண்ணியா? ஸ்ரீரங்கம் கோவில் கருவறைக்குள்ள அவர்களை அழைத்து செல்லுங்கள் என்பதை நீங்கள் கவுண்டராக வைக்க அதான் சார். இப்போ வேண்டும். இந்திய லெவலில் அவங்க வந்து முஸ்லீம்ஸ் இந்துன்னு சொல்லிட்டு போலரைஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இங்கே ஜாதிகளாக தான் போலரைஸ் பண்ணணும். ஸோ அங்கேயும் அவங்க வந்து லேக் ஆகுறாங்க. எஸ்வி சேகரை கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பாவோட பேரை ரோட்டுக்கு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேர்தலில் உதவி செய்யணும்லாம் கேட்குறாரு சிஎம். எஸ்வி சேகருக்கு திமுகவின் மேடையில் பரிவட்டம் கட்டப்பட்டது. இதெல்லாம் வந்து நிறைய ஜேர்னலிஸ்டுகளே சொன்னாங்க. அவர் மேலே அக்யூசேஷன்லாம் இருக்குது. மற்றது சாதி இதெல்லாம் விடுங்க, அவர் பெண் பத்திரிகைகளை பற்றி எப்படி பேசுகிறாங்க ஞாபகம் இருக்கா? ஏற்றலாமா? ஏற்றி பரிவட்டம் கட்டுறாங்க. திமுக மேடையில் பரிவட்டம் கட்டுறாங்க. சார் நீங்கள் ஜாதியை விடுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் அதுதான் சார். திமுகவோட கோர் ஸ்ட்ரென்த்து அவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் ஜாதின்னு சொல்கிறாங்க, இந்துக்கள்னு சொல்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு போலரைஸ் பண்ணி தான் திமுக இங்கே வந்து ஓட்டுகள் வாங்கும். அதில் அவங்க லேக் ஆகுறாங்க. நீங்கள் சொல்கிற ஆங்கிளில் அதுதான் நான் சொல்கிறேன். உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு போங்க, கோ பேக் டு யுவர் ரூட்ஸ். உங்க ஐடியாலஜியை திருப்பி பேச ஆரம்பிங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த அவங்க தொட்டாங்கன்னா இங்க திரும்ப பிஜேபி உள்ள வரவே முடியாது. அது ஒண்ணுதான் வழின்னு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி இல்ல, கரெக்ட் தான். நான் இவ்வளோ நாளா திமுக அந்த பேஸ்மெண்ட்ல தான் நின்றுருக்கு. அதனாலதான் நீங்க முன்னாள் உடன்பிறப்பாக இருந்தீர்கள். இல்ல ஆக்சுவலி அப்படி சொல்லணும்னா மேட்டர்னா எல்லாருமே பை பர்த் நம்ம இப்ப யோசிச்சா இப்ப ஏன் நம்மளுக்கு திமுக மேல ஒரு ஆதரவு கொடுக்க முடியலன்னா சொன்ன மாதிரி நீங்க அந்த கோரை விட்டு போயிட்டீங்க, உங்க கோரை விட்டுட்டீங்க. நீங்க சொல்றது 100% உண்மை. எங்க ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா இந்த கடைசி 10 ஆண்டுகள்ல என்டிகேவோட எமர்ஜ் இருக்குல்ல, அது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் டிஎம்கே ஐடியாலஜி தான்.
இவங்களுடைய கோரை சரியான விட்டதுனால point சொல்றேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள், நம்ம இந்துக்கள் இல்ல, நம்மலாம் வந்து வேற அப்படின்ற ஒரு பண்ணும்போது அது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்ஷனா இருக்கு. இவங்க என்னப்பா வேற மாதிரி போறாங்க, இவங்க தான்ப்பா அவங்க விட்ட இடத்த தொடறாங்கன்னும் போது ஒரு ப்ளஸ்ஸா மாறுது. ஸோ அதனால தான் அவர் சொல்ற மாதிரி திமுகவோட கோர் எலெக்ஷன் நோக்கி நகர்ந்தாங்கன்னா உண்மையிலேயே பிஜேபிக்கு அது ஒரு பலத்த அடியா. அது ஒன்றுதான் வழின்னு சொல்றேன் அருள்மொழி. நான் உங்களுக்கு ஆப்ஷனே இல்லை இன்னைக்கு. எனக்கு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனை நீ பாமரனுக்கு புரிய வைக்க முடியாதியா? தொகுதி எண்ணிக்கை குறையுதுன்னா அப்படியாப்பா அப்படின்வா. தொகுதி எண்ணிக்கை குறையுதுனால வாக்காளனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா? சொல்லுங்க, நீங்க வாக்காளர்கள், ஓகேவா? உங்ககிட்ட ஐடியாலஜிகளை உன்னை பாரு கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாயா, அரிய வகை ஏழைக்கு இடஒதுக்கீடு கொண்டு வராயா, இது உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை எம்பிக்கள் எண்ணிக்கை குறையுதுன்னா நீ எம்பி ஆனா எனக்கு என்ன, ஆகலைன்னா எனக்கு என்ன, எனக்கு ஓட்டுக்கு இருக்கா, உனக்கு இருக்குப்பா, போ மூடிட்டுன்னுவான். கரெக்டா? அவங்களோட பேஸ் அவங்க மறந்துட்டு பிஜேபினாலே எதிர்க்கணும், அதுதான் நம்மளுக்கு ஓட்டு வருதுன்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்போ கூடம்மா நீங்கள் அப்படியே பண்ணுங்கம்மா, வார்டனாலே அடிப்போன்ற மாதிரி. இப்போ நம்ம திமுகனால அடிக்கிறது இல்லையா உங்களையும் வச்சுக்கிட்டு, அது போல இல்ல அது அடிக்கிறது சரி சார், ஆனா எந்த இடத்துல நீங்க அடிக்கிறீங்கன்றது இருக்குல்ல. அதுதான் மாலதி நான் சொல்றேன். எனக்கு என்னன்னா, நீங்க பிஜேபியை எதிர்த்து பிஜேபி அரசியலை எதிர்ப்பதற்கு 100 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 100 விஷயங்களில் மக்களுக்கு எளிதாக புரியக்கூடிய, மக்களை கவரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். கரெக்ட், அதான் நீங்க சொல்றது கரெக்ட். டீலிமிட்டேஷன் எதிர்க்கணும் தான், ஆனா இது ஓட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா நீங்க கேக்குறீங்க. அதான்ப்பா, ஓகே, அதான்ப்பா எடுபடுமான்னு கேட்குறேன்ப்பா. இது வந்து ஒரு அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் 4 பண்டிதர்கள் அமர்ந்து விவாதிக்க வேண்டிய விஷயமாக இதை நான் பார்க்கிறேன். இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி அதை வந்து எளிமையாக்கி விளக்கக்கூடிய அளவுல கொள்கை கூட்டங்கள், அந்த மாதிரி மாநாடுகள் இப்பெல்லாம் போட்டு துண்டு பிரசுரம் கொடுத்தா ரொம்ப டீப் ரூட்டா பண்ணாதான் அது ஓரளவு அப்பீலிங்கா இருக்காது பாஸ். ஈஸியாக எதுக்குப்பா நான் இப்போ இந்த தொடக்கத்தில் பேசணும், அந்த அவங்க செல்வி மம்தா பானர்ஜியோட படம் போட்டது. நீங்கள் இவங்க கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார், ஊழல்கள்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாஸு. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேமு, ரேஷனில் ஸ்கேமு, அங்கே நிறைய ஸ்கேம்லாம் நடந்திருக்கு. இவங்களே கேஸ் போட்டிருக்காங்களே. டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆசிரியர்களை ஒரே உத்தரவில் உச்சநீதிமன்றம் வீட்டுக்கு போட்டுருச்சு. இதெல்லாம் ஸ்கேமு. இதை மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவில்லாத மக்களிடம் போய் இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வில் முறைகேடு அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கே போகிறதில்லை, எனக்கு எது என்ன நடந்தால் எனக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லுவான். இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் லொடுக்குன்னு பிடிச்சிவானா? என்னது மதத்துக்கு ஆபத்து? ஆமையா, பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அந்த அம்மா? ஈஸியா இப்படிப்பட்ட இஷ்யூ பிடிக்கணும். இஷ்யூ இம்பார்ட்டன்ட் தான், பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. திமுகவில் சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். முடிச்சிடலாம், இதான் கடைசி. சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அருள்மொழி. நான் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி ஒருவர் போய் பார்த்தேன். ரொம்ப நீண்ட நாள் உளவுத்துறையில் இருந்தவர், அறிவாளி. இப்போவும் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், 14 பேப்பர் வாங்குறாரு. அவ்வளோ பேப்பர் வருதானே தெரியல, ஏன்னா இவ்வளோ பேப்பர் கடவே அருகி போச்சு. ஆமாம், வாங்குறாரு, எல்லா பேப்பரும் இருக்குது. அப்போ என்னப்பா பழசெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கானுங்க முரசொலியில், எழுதுறதுக்கு ஆள் இல்லை போல இருக்குப்பா. அவருக்கு இன்னும் டீப்பாக சொன்னால் புரியாதுன்றதுனால விட்டுனேன் நான். இதுக்கே எப்படி சொல்கிறீங்களே, முரசொலி பப்ளிஷர் யார் தெரியுமா? துர்கா சொந்தக்கார பையன், கலைஞர் டிவி கார்த்திக்கு அப்படின்னு சொன்னால் யாருப்பா அது அப்படின்ட்டு ஒரு வியப்படைவார். அவர் அந்த ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரோட அப்சர்வேஷனை பாரு. என்னப்பா பழசை தூக்கி போட்டுட்ருக்கானுங்க, பெட்டகமோ பொக்கிஷமோ ஏதோ ஒன்றுன்ட்டு அப்போ எழுதுனதை போட்டுருக்காங்க. இன்றைக்கி எழுத ஆள் இல்லை. ஸோ அந்த ஒரிஜினல் திங்கர்ஸ் இல்லை. ஸோ உங்கள் ஐடியாலஜியே, உங்கள் மூளையே வந்து உங்களுக்கு பதிலாக சிந்திப்பதற்காகத்தானே நீங்கள் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தீர்கள். இன்றைய காலகட்டத்துக்கு அவர்கள் எல்லாம் தேவை அப்படின்றத நான் மறுக்கலை. அது உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கட்சியின் கொள்கை என்ன, கட்சி எந்த திசையில் எதை அடிப்படையாக வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு நீங்கள் பீகாரில் இருந்து ஒரு பீடா வியாபாரியை வல்லவா அழைத்து வருகிறீர்கள். இங்கே உங்களுக்கு அடிப்படை சிக்கல் தெரியுதா? கலைஞர் அதை பண்ணியிருக்க மாட்டார். உங்களுக்கு சிக்கல் தெரியுதா? எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு இது என் மனசுக்கு நல்லா தெரியுது. இது எடுபடாது. ஃபேர் டீம்ல இந்த தொகுதி மறுசீரமைப்பு எடுபடாது. பிஜேபி எதுக்கணும், உங்களுக்கு ஒரு வழியில். இன்னொன்று, தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்புக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. அதை கவர்றதுக்கு இந்த டீலிமிட்டேஷன் உதவாதுன்றது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, அவங்களே ஒரு முயற்சியாக தான் பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன். இப்பயே சொல்லி பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எடுபடணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாய்ப்புக்கு போய் நகருவாங்கன்றது என் கருத்து.
அடுத்ததை நோக்கி நகருவாங்க, என்ன பண்ணலாம்? அடுத்தது நோக்கி நகர்ந்து கவர்ச்சிகரமான ஒரு திட்டத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு அங்கே ஆள் இல்லை. அருள்மொழி, இப்போ தானே நம்ம நிகழ்ச்சியில் பேசணும். சம்பிரதாயமாக ஐடி கம்பெனி டீம் மீட்டிங் மாதிரி நடத்துறீங்க நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை. கோபமாக வருதியா? சோஷியல் மீடியாலேயே கட்சி நடத்தக்கூடிய தாவேக்க கூட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பூத் ஏஜென்ட் மீட்டிங்னாலும் நண்பா நண்பீஸ்னு ஏதோ அங்கே காணொலி காட்சி நடத்துறது கூட கஷ்டம், அது வேறு விஷயம். ஷுட் யூ நாட் லேர்ன் ஃப்ரம் யுவர் பிரின்சிபல் ஆப்போனன்ட்ன்ற இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். இப்போ தான் சொன்னேன் நான், இந்த மணிப்பூரில் இருக்கக்கூடிய சிக்கல் இதெல்லாம் சொன்னேன். அவ்வளோ இருக்கும்போது அமித்ஷா காணொலி காட்சியில் அவர்கள் கட்சி நிர்வாகிகளோடு ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடாதா? அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்கலாம். வராமல் போயிடுவாங்களா? அது ஒரு மன் கி பாத்து, உன்கி பாத்து இல்லைன்றதால தான் இங்கே வர்றாரு அவரு. ஏன் வர்றாரு அமித்ஷா? இதுக்கு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி மீட் பண்ணும்போது இப்போ வந்து நயினார் அவர்களுக்கு தமிழிசை என்ன சொன்னாங்களோ அப்படின்ற டவுட் இருக்கும், தமிழிசைக்கு நயினார் என்ன சொன்னாரோ அப்படின்ற டவுட் எல்லாம் இருக்கும். திஸ் இஸ் பாலிடிக்ஸ். ஆமாம், அப்படி இருக்கும்போது தனியாக மீட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு அது உதவும். டெல்லியிலையோ அமித்ஷா கிட்டேயோ கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இல்லையா? அவங்கள்ட்ட பெரிய ஸ்க்ரீனே வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனை எல்லாவற்றையும் ஓரம் வைத்து விட்டு 2 நாட்கள் தமிழகத்தில் அமித்ஷா நேரத்தை செலவிட வேண்டிய தேவை என்ன? இன்னொன்று, இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் சென்னைக்கு போகணுன்னே பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்ற நிலைமையில் இருக்கிறார்களா? ஏன்னா வர போகிறாங்க அறிவாலயத்தில் மீட்டிங்கு. அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும் கட்சி. இவங்க பண்ணாங்கல்லப்பா, அவங்க பேர் என்ன, அவங்க அதிமுக. ஆமாம், ஒரு பேட்சாக நடத்துனாங்கல்லப்பா. நீங்கள் அதே ஸ்ட்ராட்டஜியை கூட அடாப்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ சென்னையில் வந்து ஒரு சேகர் பாபுவோ இல்லை வேறு யாரோ ஒரு நம்ம மாசு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். மாசு வந்து திருநெல்வேலி நிர்வாகிகளை சந்தித்து பேச வேண்டும். அப்படிலாம் இல்லைன்னா கட்சியில் அடுத்த கட்டத்தில் இன்னொன்று யாரையும் வளர்க்கலை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக உங்களது தளபதிகள் யாராவது உங்களால் முடியவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உங்கள் தளபதிகள் யாராவது இதை கையாள்கிறார்கள்னு பார்த்தா உங்கள்கிட்ட தளபதியே இல்லை. உங்கள் மகன் சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கிறது இல்லை. தங்கச்சிக்கிட்ட விட்டால் பையனுக்கு பிரச்சனைன்றதுனால தங்கச்சி கிட்டே சேர்க்கறது இல்லை. டெல்லி விட்டு வந்துடாதம்மா நீ அப்படின்னு வச்சுருக்கிறீங்க. டெல்லி, ரஷ்யா, போங்க நீங்கள். உஸ்பெகிஸ்தான், உக்ரைனு அங்கே வேணா சண்டை நடந்துக்குது, இங்கிட்டு போங்க என்று அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு யாரும் இல்லை என்றால் நீங்கள் கையில் எடுத்து போட்டு இதை செய்ய வேண்டும். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் சம்பிரதாயமாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியலையா? நமக்கே டீலிமிட்டேஷன் புரிய மாட்டேங்குது. இதில் காணொலி காட்சி நடத்தி நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் டீலிமிட்டேஷனை புரிய வச்சு அவன் வீடு வீடாக எடுத்துகிட்டு போயிடுவானா? டீலிமிட்டேஷன் பண்டிதர்கள் பேசும் விஷயம் பாஸு, பாமரன் பேசும் விஷயம் கிடையாது. அதுதான் சார். இப்போ உங்களோட எதிரி வந்து ஏகப்பட்ட பலமான ஆயுதங்களோட வராங்க உங்களை நோக்கி, நீங்க இருந்த ஆயுதத்தையும் கீழே போட்டு நிக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி மாலதி. ஐ ஃபீல் சேட் ஃபார் டிஎம்கே. எனக்கு அவங்களோட தோல்வி என் கண்ணுக்கு தெரிகிறது. தோக்க போகிறாங்க, மோசமாக தோக்க போகிறாங்க, அது என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா வெற்றி பெறுவதற்கான எந்த வேலையுமே அவங்க செய்யாதது இல்லாமல் தப்பு செய்கிறாங்க. அண்டு போலியான புள்ளி விவரங்கள் அவர்களது நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உச்சநீதிமன்றம் விடுவித்த தடையை நீக்கிய பிறகு அமலாக்கத்துறை வந்தால் இன்னும் மோசமான கலக்கலத்து போகும் திமுக. நிறைவாக ஒரு கேள்வி. இப்போது போன வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி வந்து தைலாபுரத்துக்கு இப்போ மீட் பண்ணிட்டார் ராமதாஸ் அவர்களை. ஏன் அப்படின்னா ப்ரெஸ் மீட் எங்கேயாவது கொடுத்துட போகிறார், இப்போ வியாழக்கிழமை கொடுக்குறோன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைமாக குருமூர்த்தி அவர்களை நேரடியாக வந்து சென்னைக்கே வந்து ஐயா ராமதாஸ் ஐயாவும் பார்த்துருக்குறாங்க. டி நகரில் தான் மீட்டிங் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மீட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அலைன்ஸை பற்றி பேசினதா இல்லை, கட்சியை பற்றி தான் பேசியிருப்பாங்க மாதிரி ஸ்மெல் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா, வெளியில் வந்தபோது அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்டை போட்டு பைட்டை கேட்டபோது இது வரைக்கும் எங்கிட்ட பிஜேபி இருந்து அழைப்பதும் வரலையே அப்படிங்கிறாரு. அலைன்ஸை பற்றி பேச வேண்டிய நேரம் இது கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. யாருங்க அத்தாரிட்டி, டிசைடிங் அத்தாரிட்டி, நீங்களாம் அவங்க பையனா, வி வில் டாக் டுகெதர் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இன்னும் கட்டுக்குள்ளே வரலையோ? கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். ஏனென்றால் பிஜேபி தரப்பிலிருந்து சீக்கிரம் அலையன்ஸுக்கு வாங்கன்னு சொல்லும்போது நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு முதல்ல சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றா இருந்தால் தாங்க பலம் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். முகுந்தனை
நிர்வாகியாக போட வேண்டும் என்று அவரது முடிவை வாபஸ் வாங்கிவிட்டார். என்ன காரணம் என்றால் மூந்தனே நிற்கல, நான் பெரிய வழி சேர்த்துக்கிறேன், சின்ன வழி சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ரிசைன் பண்ணியா இல்லையா? ஆமாம், பதவி உனக்கு நான் கொடுக்குறேன், நீ நிற்கணும், ஒன்று நான் பெரிய ஆளாகிறேன்ட்டு சொல்கிறேன், நீ இப்போ அவங்ககிட்ட போய் உழுந்து கிடக்குறான்னா நீ எதுக்கு என்ற மூடுக்கு அவர் வந்து விட்டார். மகனும் இறங்கி வந்து விட்டார். தந்தையோடு மோதி ஜெயிக்க முடியாது என்பதை மகன் புரிந்து கொண்டு விட்டார். அந்த மூடில் தான் திரு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சீக்கிரம் தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது எதுவும் அல்ல, தீரப்போகும் பிரச்சனை தான் என்று சொல்லியிருக்கிறார். நேற்று சென்னைக்கு வந்து திரு குருமூர்த்தி அவர்களை சந்தித்தது கூட்டணி குறித்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை புரிஞ்சுக்க நீங்கள் முதல்ல. இப்போ ஏன் பேசணுன்ட்டுலாம் அவர் ஐயா சொன்னாலும் என்ன இருக்குது, என்ன திமுகவில் போய் சேர போகிறாங்களே, விசிகே வெளில வர போகிறதில்ல, இப்போ திமுகவில் சேர முடியுமா, நடிகர் கட்சியை நம்பி போக முடியுமா? ஏற்கனவே இது போல் ஒரு முடிவை எடுத்து தான் ஒன்றுமில்லாமல் துடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது இன்று பாட்டாளி மக்கள் கட்சி. தனித்து போட்டி, தனித்து போட்டி ஒரு வாட்டி வாங்கின சூடு பத்தாதா? 2016 இவர்கள் பட்ட வேதனை பத்தாதா? சரி, தனித்து போட்டியிடலாம், செலவு நீங்கள் துட்டு தரீங்களா? இருந்த காசெல்லாம் அன்னைக்கு 16 செலவு பண்ணி வெறும் செலவு தான், வரவே கிடையாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி அன்று புரிந்து கொண்ட பிறகுதான் கூட்டணி இல்லாமல் இனி தேர்தலை சந்திப்பது இல்லை என்று புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்னொன்று, அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலும் வியாபாரம் தானே, ஒரு தரம் 2 தரம்னு இன்றைக்கி இனிமேலும் இங்கே இப்போ பேசுகிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அதாவது ஆப்ஷன் இல்லைன்னா அவங்க பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் தான், வேறு எதுவும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். ஸோ அலையன்ஸு சீக்கிரமாகவே ஃபைனலைஸ் பண்ணப்படும். இன்னொன்று, ஒரு ஐயா சொல்கிறது போல் இப்போ என்ன அவசரம் அப்படின்னா, பிஜேபி அவ்வளோ அவகாசம் கொடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கி அமித்ஷாலாம் மீட் பண்ணுவாரா? வாய்ப்பு இருக்குமா? இன்னைக்கு அதற்கான முயற்சி குருமூர்த்தியால் எடுக்கப்பட்டது என்பது உண்மை. ரெப்ரசன்டேட்டிவ் அமித்ஷா. ஆமாம், அவர் நான் இப்போ செய்ய போகிறது இல்லை, மீட் பண்ணுறது உடனே இல்லை, இதை செட்டில் பண்ணணுன்றதில் அவர் தெளிவாக இருக்கார். பிஜேபி இந்த அலையன்ஸை சீக்கிரமாக ஃபைனலைஸ் பண்ணுன்றதில் தீவிரமாக இருக்காங்க. சீக்கிரமாக ஃபைனலைஸ் பண்ணி, ஏன்னா அது ஜெல்லாகணும், தப்பித்தவர் கூட திமுக ஜெயிச்சிடக்கூடாது. நான் தொடக்கத்திலே சொன்னேன், அதுக்கு இந்த அலையன்ஸு கூட்டு போராட்டங்கள் நடத்த வேண்டும். அமித்ஷா இன்றைக்கி வரதே போய் பழகுங்க, போய் சாப்பிடுங்க, ஒன்றா பழகுங்க, அண்ணன் தம்பியாக பழகுங்கன்றதுக்கு தான் இன்றைக்கி வர்றாருங்க. இந்த கூட்டணி எத்தனை சீட்டு இதை பற்றிலாம் எவனாவது வாயை திறந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதை நாங்கள் பெரியவங்க பேசிக்கிறோம், பொத்துனாப்பில் வேலையை பாருங்கள். இதை சொல்வதற்கு தான் அமித்ஷா வந்திருக்கிறார். பிஎம்கே இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. எடப்பாடி லீடிங் என்டிஏ. தேமுதிகவும் பார்ட் ஆஃப் என்டிஏ. நாங்கள் ஜனவரியில் அறிவிப்போன்னு சொல்லிட்டு திமுக கூட உருட்டலான்லாம் பார்த்தாங்கன்னா காலி பண்ணுவாங்க. ஜனவரி 9 மாநாட்டில் தான் அறிவிப்போன்னு அவங்களுடைய பையன் பிரபாகரன் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவார், அவர் மூத்த அரசியல் ஞானி அல்லவா, அப்படி சொல்லி இவங்க விடமாட்டாங்கப்பா. நான் யதார்த்தத்தை சொல்கிறேன், இது சரி தவறுக்குள்ளெல்லாம் இல்லை, விடமாட்டாங்க. மைவே ஆர் ஹைவே தான் பிஜேபி, சேர் அல்லது செத்துமடி. இன்னொன்று, பிஜேபியை பகைச்சிக்கிட்டு தனியாக இயக்கம் கண்டு களம் கண்டு விடுமா தேமுதிக? அந்த கட்சி நிர்வாகியெல்லாம் தூக்குனா போதும், அம்மா பையன் தம்பி 3 பேர் தான் இருப்பாங்க கட்சியில். அப்புறம் கரெக்டாக பார்த்தசாதியே வந்துடுவார். ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. பிஜேபி வாண்ட் டு சீல் தி அலையன்ஸ் சூன் அண்டு இந்த மாத இறுதிக்குள் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ பிஎம்கே என்டிஏ தான். ஓகே, அதுக்குள்ளே ஐயா வந்து பையன் மேட்டரை சரி பண்ண காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். அண்டு முகுந்தன் பற்றி பேச்சு கிடையாதுன்ற அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். அண்ட் அதிகாரங்கள் ஐயாவிடம் தான் இருக்கும், அதான் காம்ப்ரமைஸு. தலைவரை தொடர்பார் அன்புமணி. தலைவர்னா நான் அதை பார்த்து செயல் தலைவராக என்னன்றதெல்லாம் பின்னாடி முடிவு பண்ணுவோம். தலைவராக நீ தொடர்ந்துக்க, தலைவருக்கான அதிகாரம் நிறுவனத்தை வந்துடும். இனிமேல் அவர் இந்த கிரிப்பு விட மாட்டார். இன்னொன்று, ஒரு முறை முடிவெடுக்க அலோவ் பண்ணதுனால தான் எல்லாமே நடந்துச்சு. அடுத்தடுத்து அன்புமணி என்ன செய்தார் என்பதெல்லாம் ஐயாவுக்கு தெரிந்த காரணத்தால் இனிமேல் அதிகாரத்தை கொடுக்கறதாக இல்லை. ஸோ பல்வேறு விஷயங்களை பேசணும். உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.